ஓகே. ஆ குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஸோ உங்களோட அசைன்மெண்ட்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஃபார் ஹெச்ஆர்எம் செகண்ட் அசைன்மெண்ட். ஸோ செகண்ட் அசைன்மெண்ட்டில் வந்து கேட்டிருக்க கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. பார்ட் 1ல இருந்தும், பார்ட் 2ல இருந்தேன். ஸோ அப்போ பார்ட் 1ல கேட்டிருக்க கொஷின் என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னு சொல்லி ஒரு டாபிக்ல தான் அசைன்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அசைன்மெண்ட் வந்து உங்களோட சப்ஜெக்ட்ல வந்து செஷன் 3ல தான் இருக்கு. மெயின்டெனிங் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னு சொல்லி. சரியா? ஸோ அப்போ மெயின்டெனிங் த ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னு சொல்லி சொன்னாலே, இது வந்து ரொம்ப ஒரு ஜென்ரலான ஒரு சப்ஜெக்ட்டோட ஜென்ரலான டாபிக்கோட வர விஷயம் தான் நாங்க இன்றைக்கு கதைக்கிறோம். ஸோ மெயின்டெனிங் த ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னு சொல்லி சொன்னா, நாங்க வாழ்ற வாழ்க்கைய வந்து எப்படி வாழணும்னு சொல்லி சொன்னா, ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான, அதாவது ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறைய தான் நாங்க வாழணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ அதுதான் பேசிக் கான்செப்ட். நீங்க யோசிக்கலாம், இந்த சப்ஜெக்ட் இந்த மெயின்டெனிங் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கும் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட்க்கும் என்ன ரிலேட்டட் இருக்குன்னு சொல்லி. நாங்க படிக்கிறது ஹியூமன் ரிசோர்ஸ் சப்ஜெக்ட். ஆனா இந்த மெயின்டெனிங் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னு சொல்லக்குள்ள அதுக்கு 2க்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி என்னதுன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, பேசிக் திங் கனெக்டிவிட்டி. நாங்க ஒரு நிறுவனத்துல நாங்க வொர்க் பண்றோம். நாங்க ஒரு நிறுவனத்துல வொர்க் பண்ணும் பொழுது, உண்மையாலுமே எங்களோட ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து பாசிட்டிவா இருக்குதோ, அவ்வளத்துக்கு அவ்வளவு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த நாங்க வொர்க் பண்ற ஆர்கனைசேஷனுக்கு வந்து பெனிஃபிட்ஸா இருக்கும். அதே சந்தர்ப்பத்துல வந்து, நாங்க எங்கட ஹெல்தி லைஃப் ஸ்டைல மெயின்டெயின் பண்ணக்குள்ள, இண்டிவிஜுவலாவும் எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து நெறைய எடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம வந்து, அந்த ஆர்கனைசேஷனுக்கும் பெனிஃபிட். ஸோ எங்கட எங்கட என்வைரன்மென்ட்ல எங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு வந்து அது என்ன சொல்றேன்னா, ஒரு பாசிட்டிவ் வைப், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய வந்து குடுக்கும்னு சொல்லி சொல்லலாம். ஓகே. ஸோ நாங்க எல்லாரும் ஈச் அண்ட் எவரி பெர்சன் நாங்க ஒரு பிறந்த குழந்தையிலிருந்து நாங்க ஒரு மனிதர் அந்த வயதுக்கு வர வரைக்குமே, அவர் வந்து அந்த என்ன சொல்றது? நாங்க நார்மலா அவரு டெத் ஆக வரைக்கும் கூட வந்து, இந்த மெயின்டெனிங் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப அவசியம். ஸோ நாங்க இந்த மெயின்டெனிங் த ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து, உங்களுக்கே தெரியும் நாங்க என்ன சொல்றதுன்னா, சரளமா சொன்னா, ஆரோக்கியமா சாப்பிடணும், நல்ல உடற்பயிற்சி, எக்சர்சைஸ் செய்யணும், ஆன்மீகம், அதாவது ஆன்மீகம்னு சொல்லி சொன்ன உடனே வந்து என்னதுன்னா, மைண்ட்ல எடுத்துக்கொள்ள அதாவது தியானம் செய்றது, ஸோ யோகா செய்றது, எக்சர்சைஸ், ஜிம்முக்கு போறது, ஸ்போர்ட்ஸ் செய்றது, நாங்க டான்சிங், சிங்கிங், அ அது மட்டும் இல்லாம எங்கட்ட வந்து மைண்ட் கான்சன்ட்ரேட் பண்ண நாங்க ட்ரிப் போறது, ஜர்னி. ஸோ இது எல்லாமே வந்து எங்கட ஹெல்தி லைஃப் ஸ்டைல். சரியான பழக்கவழக்கங்கள அதாவது என்ன சொல்றது? சரியான ஹேபிட்ஸ்ங்கள ஒழுங்கான சரியான ஹேபிட்ஸ்ங்கள வந்து நாங்க ஃபாலோ பண்றது. நல்ல பழக்கவழக்கங்கள், நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு. ஸோ அது மட்டும் இல்லாம நாங்க முடியுமான மட்டும் எல்லா விஷயத்தையும் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கொள்றது. ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ரிடியூஸ் பண்ணக்கூடிய மாரியான விஷயங்கள வந்து மெயின்டெயின் பண்ணிக்கொள்றது. அ அது மட்டும் இல்லாம பெர்செப்ஷன் நாங்க பார்க்குற விஷயங்கள வந்து ஒரு தெளிவான கோணத்துல பார்க்குறோம். ஒரு சரியான வேல வந்து பார்க்குறது. எங்கட ஆட்டிட்யூட். எனி டைம் நாங்க எங்கட ஆட்டிட்யூட்ட வந்து பாசிட்டிவா எடுத்துக்கொள்றது. லேர்னிங் நல்ல விஷயங்களே வந்து நாங்க என்ன செய்யணும்? லேர்ன் பண்ணிக்கொள்ளணும். மிஸ்டேக்ஸ வந்து முடியுமான மட்டும் ரிடியூஸ் பண்றதுக்கான அ வேஸ வந்து நாங்க பார்க்கணும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தா, ஏதாவது இருந்தா அத நாங்க எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எங்கட செல்ஃப்ப எப்படி நாங்க டெவலப் பண்ணிக்கொள்றது. எங்கட ஸ்ட்ரென்த் எப்படி அதாவது எங்கட ஸ்ட்ரென்த் எப்படி நாங்க வந்து அ இன்னும் நல்லா யூஸ் பண்ணிக்கொள்றது. எங்கிட்ட இருக்கிற வீக்னஸ் எப்படி நாங்க ரிடியூஸ் பண்ணிக்கொள்ளணும். ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்றது. அது மாரி த்ரெட்ஸ்க்கு வந்து எப்படி நாங்க சக்சஸ்ஃபுல்லா ஃபேஸ் பண்ணணும். இந்த மாரியான எல்லா விஷயமும் வந்து நாங்க சரியா செஞ்சு கொள்ளணும்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா மெயின்டெனிங் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு வரும். ஸோ அப்ப நாங்க அந்த மெயின்டெனிங் த ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மூலமா வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க ஒரு சரியான ஒரு மெயின்டெனிங் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இல்லாட்டி, உங்களால வந்து அந்த லைஃப் ஜர்னிய சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும்னா, கொண்டு போக முடியாது. நீங்க உங்கள்ட்ட என்னதான் நீங்க காசு இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஒண்ணு இல்லாட்டி, நீங்க அங்கன வந்து ஃப்ளப் ஆகிருவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, நாங்க ஒரு
வரமாத்தான் நாங்க அத யூஸ் பண்ணிக்கொள்ளணும். நாங்க சொல்லுவோம், நாங்க முதல்ல நேசிக்க தொடங்கணும். அதுக்கு பிறகு நாங்க ஆட்டோமேட்டிக்கா அப்ப நாங்க அடுத்தவங்கள வந்து நேசிக்கலாம்னு சொல்லி. எங்களோட லைஃப் ஸ்டைல் வந்துன்னு சொல்லி சொல்ற விஷயத்துல வந்து இந்த ஹெல்தின்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப நாங்க லைஃப் ஸ்டைல் வந்து எப்படியோ வாழலாம். அதாவது எங்களுக்கு நாங்க இருக்கிற கல்ச்சரல், நாங்க இருக்கிற சொசைட்டி, ஃபேமிலி, எங்களோட பேக்கிரவுண்ட் இத எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள எங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படியோ சேஞ்ச் பண்ணலாம். ஆனா நாங்க அந்த லைஃப் ஸ்டைல வந்து சரியான முறையில ஹெல்தியா வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, கொண்டு போக கற்றுக்கொள்ளணும். அது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பெர்சனுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஓகேயா? இதுதான் வந்து நார்மலா பேசிக்கா ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்ற விஷயத்துக்குள்ள வாரது. அப்ப நாங்க வந்து எங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் ஆஸ் எ இண்டிவிஜுவல் பெர்சன் ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து நல்ல ஒரு அ வேல்யூபிளா இருக்கும். நல்ல ஒரு விஷயம் என்ன சொல்றது? நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கும். அது வந்து கண்டிப்பா வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நாங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல போயிட்டு நாங்க வொர்க் பண்றோம். இப்ப நாங்க படிக்கிறது மேனேஜ்மென்ட் ஸ்டூடண்ட். அப்ப எங்களோட மெயின்டெய்னிங் த ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து எங்களோட வந்து வொர்க்க வந்து எவ்வளவு சரியா செய்ய முடியும். வொர்க்ல இருக்கிற விஷயத்த வந்து எப்படி எங்களால வந்து சரியான முறையில பார்க்கக்கூடியதா இருக்கும். நாங்க பார்ப்போம். நாங்க ஒரு சரியான ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல இருக்கக்குள்ள வந்து, ஓகே நாங்க வொர்க்ல வந்து ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம். வொர்க்க சரியான வேல செஞ்சு கொண்டு போகும். எங்களோட வொர்க்ல இருக்கிற எல்லா கொலீஜ்ஸோடயும் நான் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ல இருப்போம். நாங்க எனி டைம் வந்து என்ன செய்றோம்ன்னு சொன்னா, அத என்ன சொல்றது? ஹேப்பி மூட்ல இருக்கிறது. சோர்வடையாம, அதாவது டயர்ட்னஸ் ஆகாம, ஸோ மைண்ட வந்து எனி டைம் கூலா வச்சுக்கொள்றது. எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அத சக்சஸ்ஃபுல்லா ஃபேஸ் பண்ணக்கூடிய டேலண்டட் இருக்கிறது. நீங்க எல்லாரோடையும் என்ன சொல்றது? குயிக்கா இப்ப இந்த கனெக்டிவிட்டியா இந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு இயல்பாவே இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்க அத வந்து என்ன சொல்றீங்க? மெயின்டெயின் பண்ணி கொண்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அத டெவலப் பண்ணி கொண்டு போவீங்க. அப்படி இல்லாட்டி அது இல்லாட்டி அத வந்து லேர்ன் பண்ணி நீங்க அத எப்படியாவது வந்து உங்ககிட்ட வந்து அத என்ன சொல்றது? பழக்கப்படுத்திக் கொள்ள பார்ப்பீங்க. ஸோ இப்போ உதாரணம் சொல்லணும்னா, இப்ப ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க் பண்றது அப்படி கூடுதலா இருந்தா அத வந்து எப்படியாவது ரெடியூஸ் பண்ண பார்ப்பீங்க. அந்த மாரியான விஷயங்கள் கூட வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் தான். ஓகே. நெறைய பேர் பாருங்க இப்ப ஜிம்முக்கு போறது. அப்ப ஜிம் போறது மூலமா தங்களோட ஹெல்த்த வந்து சரியான முறையில பின்பற்றிக் கொள்றது. தங்களோட உடம்ப நல்லா அழகா வச்சுக்கொள்றது. நாங்க இப்ப இந்த இந்த செய்ற இந்த லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்ற விஷயமே வந்து எல்லாமே என்னது, நாங்க இன்னொருத்தருக்கு வந்து அட்ராக்டிவ் ஆகுறதுக்காக செய்யலாம். அப்படி இல்லாட்டி நாங்க எங்கன நாங்களே வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்காக செய்வோம். அதுதாங்கன மெயினா சொல்றது. பாருங்க நெறைய பேர் வந்து டான்ஸுக்கு போறது, யோகா கிளாஸ் போறது. எக்ஸர்சைஸ் செய்ய போறது. நான் மார்னிங் வந்து வாக்கிங் போறது, ஸ்விம்மிங் போறது, ஸ்போர்ட்ஸ் செய்றது. இந்த மாரி இது எல்லாமே வந்து எங்களோட லைஃப்ப வந்து சரியா மெயின்டெய்னிங் பண்ணி கொண்டு போறதுக்கு வந்து இந்த லைஃப் ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கு. ஓவராலா இந்த சப்ஜெக்ட்ங்க வந்து இதத்தான் சொல்லுது. அது மட்டும் இல்லாம நாங்க இந்த சரியான முறையில ஹெல்தியா லைஃப் ஸ்டைல கொண்டு போக முடியல வந்து முடியுமான மட்டும் என்ன நடக்கும், எங்களோட ஃபேமிலிய வந்து நாங்க நல்லா என்ஜாய்ஃபுல்லா வச்சுக்கலாம். சந்தோஷமா நாங்க முதல் திங் வந்து நாங்க முதல்ல சந்தோஷமா இருக்கலாம். நாங்க முதல்ல சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு எந்த ஒரு உடல் நோய் நொடியும் அதாவது எந்த ஒரு என்ன சொல்றது? ஏதாவது எங்களுக்கு ஒரு நோய் நொடிகளா எதுவுமே வராது. நாங்க ஆரோக்கியமா இருந்தா எங்களுக்கு வந்து எனி டைம் வந்து எங்களோட மைண்ட் வந்து சந்தோஷமா இருக்கும். அதன் மூலமா எங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கும். அது மூலமா வந்து நாங்க வொர்க் பண்ற ஆர்கனைசேஷனுக்கு ஓகே இந்த எம்ப்ளாயி எதனாலும் பாசிட்டிவா எடுத்துக்கொள்றாரு. நல்ல எனர்ஜிட்டிக்கா இருக்காரு. எந்த வொர்க் குடுத்தாலும் அத பாசிட்டிவா எடுத்து செஞ்சு கொண்டு போறாரு. எல்லாரோடையும் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்றான்னு சொல்லி அது ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஒருத்தர் வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ன்னு கொண்டு வரது நாட் ஒன்லி பெனிஃபிட் ஃபார் த இண்டிவிஜுவல் ஒன்லி. ஓகே. அது வந்து ஆர்கனைசேஷனுக்கா இருக்கலாம், எங்களோட சுத்தி இருக்கிற சொசைட்டிக்கா கூட இருக்கலாம். எல்லாருக்குமே வந்து ஒரு சிறந்த பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேயா? அதுதான். அப்ப முதலாவது வந்து பாருங்க. ஓகே. ஹெல்தி லைஃப் ஸ்டைல். சரியா? இந்த கன்டென்ட்ல வந்து மெயினா வந்து என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, ஹெல்தி லைஃப் ஸ்டைல். அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்று சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி பார்க்கிறது. அடுத்த விஷயம் பாருங்க, இம்பார்ட்டன்ட் ஆஃப் த ஹெல்தி லைஃப் ஸ்டைல். அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் முக்கியத்துவம். அடுத்து ஹெல்தி ஹேபிட்ஸ். அதாவது ஆரோக்கியமான பழக்கவழக்கங்கள். நம்ம சிறந்த பழக்கவழக்கங்கள வந்து உருவாக்கிக் கொள்ளணும். அடுத்தது ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மென்ட். இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய நாங்க எப்படி முகாமைத்துவம் செய்வோம்? எப்படி நாங்க அத மேனேஜ் பண்ணிக்கொள்றது? சரியா? 1 மினிட்.
ஓகே. ஸோ அடுத்த விஷயம் நாங்க இதுல பார்க்க வந்து என்ன சொல்றது? அடாப்ட் த ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பெர்சனல் டெவலப்மெண்ட். அப்ப எங்கட ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வந்து எங்கட தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வந்து எவ்வளவு பங்களிப்பு செய்யுது? அப்படி இல்லாட்டி தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நாங்க அத எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லி பார்க்கணும். ஓகே. அப்ப அறிமுகம். அதாவது நாங்க இவ்வளவு தூரம் ஓவராலா நான் சொன்ன விஷயத்த தான் வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன்ல வந்து சொல்லி இருக்காங்க. அப்ப முதலாவது வந்து உங்களுக்கு அசைன்மென்ட்ல கேட்டிருக்காங்க பாருங்க. 5 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. வாட் டூ யூ மீன் பை அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல்? அதாவது வந்து இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க முதலாவது கொஸ்டின். ஓகேயா? அப்ப முதலாவது பாருங்க, இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்லி சொன்னாலே வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஒவ்வொரு மனிதரும் வந்து அதாவது வந்து ஒவ்வொரு மனிதன்ட நிலைமையும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ராசஸ் இல்லாட்டி என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த மனிதன்ட வாழ்க்கைய வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அழிச்சு கொண்டு போகும்னு சொல்லி சொல்றாங்க. லேக் ஆஃப் ஆக்டிவிட்டி டிஸ்ட்ராய் த குட் கண்டிஷன் த எவ்ரி ஹியூமன் பீயிங். அதாவது வந்து நாங்க ஒரு சரியான ஒரு செயற்பாடு, சரியான ஒரு வழிகாட்டுதல் கீழ நாங்க ஒரு விஷயத்த செயற்படாட்டி, ஒரு சரியான ஒரு ஆக்டிவா இருக்காட்டி ஒரு விஷயத்துல ஒரு கன்சர்ன் பண்ணாட்டி என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, எங்கட மனிதன்ட வந்து நிலைய வந்து அழிச்சு கொண்டு போகும். ஸோ அந்த மனிதன்ட நிலைய வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அதுக்கு தான் உடல் பயிற்சின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த ஒரு உடற்பயிற்சி மூலம் பிசிக்கல் எக்சர்சைஸ் சேவிஸ் பெர்சீவ் இட். அப்போ ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பான விஷயத்துல உடற்பயிற்சி, பழக்கவழக்கங்கள் அந்த மாரியான விஷயங்கள் தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு மனிதன்ட வந்து அதாவது ஒரு மனிதன்ட நிலைய வந்து பாதுகாக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்லி சொன்னா, ஒரு சரியான ஆக்டிவிட்டி, ஒரு சரியான செயற்பாடு இல்லாத சந்தர்ப்பத்துல வந்து மனிதன்ட வாழ்க்கை நிலைய வந்து பாதிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பாதிக்கிற மனிதன்ட வாழ்க்கை நிலைய மேம்படுத்துறதுக்கு, அப்படி இல்லாட்டி அத முன்னேற்றதுக்கு வந்து சரியான முறையில வந்து என்ன செய்றதுன்னா, பிசிக்கல் எக்சர்சைஸ் அதாவது முறையான உடற்பயிற்சிகள் வந்து அத பாதுகாக்கும்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ நாங்க இந்த மாரியான இது வந்து சரளமா சொல்லியிருக்க ஹெல்தி லைஃப் ஸ்டைல். சரியா? ஸோ நான் உங்களுக்கு வந்து அசைன்மென்ட்க்காக வந்து நான் சில நான் நோட்ஸ்ங்க கொஞ்சம் ப்ரொவைட் பண்றேன். ஓகேயா? ஸோ இந்த நோட்ஸ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க தயவு செய்து அந்த Google இந்த என்ன சொல்றது? அ ChatGPT அதுகள் யூஸ் பண்ணவே வேணாம். முடியுமான மட்டும் நீங்க அசைன்மென்ட் செய்றதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொன்னா, இந்த Google ஸ்காலர்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. சரியா? நான் அந்த Google ஸ்காலர் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லியே குடுத்துருக்கேன். இந்த Google ஸ்காலர்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அந்த Google ஸ்காலர்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான எந்த விஷயம் இருந்தாலும் அத சர்ச் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா பாருங்க, ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்லி அடிச்ச உடனே அத என்டர் பண்ண உடனே வந்து உங்களுக்கு அந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி எந்தெந்த வேல வந்து உங்களுக்கு விஷயங்கள் தேவையோ, நீங்க அந்தந்த விஷயங்கள வந்து கெதர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பிடிஎஃப் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஸோ பாருங்க, நீங்க இங்க தேவையான விஷயத்த தேவையான முறையில டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது ரிலேட்டட் ஆன விஷயங்களும் வரும். ஸோ சரியா? ஸோ நீங்க வந்து இந்த ஏஐ டூல் அப்படி இல்லாட்டி நெறைய புக்ஸ், பேப்பர்ஸ், ஆர்ட் இதெல்லாம் வந்து சொல்றது வந்து Googleல ஆர்டிகல்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ் அந்த மாரி. ஸோ இது இல்லாம நாங்க ஏதாவது புக்ஸ், ஸ்கூல் புக்ஸ், கேம்பஸ் புக் அந்த மாரியான விஷயங்கள் பேப்பர்கள்ல வாரது, அதுகள் இருந்தா நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த Googleல வந்து நாங்க நார்மலா இந்த ஹெல்த் லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி சொன்னா சர்ச் பண்ணா வரும். ஸோ அந்த விஷயங்கள வந்து நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட வேணாம். அந்த விஷயத்த வந்து முடியுமான மட்டும் நீங்க விளங்கிக் கொண்டு, அந்த விஷயத்துல வந்து இருக்கிற பாயிண்ட்ஸ்களுக்கான சிமிலர் வேர்ட வந்து சேர்க்க பாருங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனா இப்ப ல லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்லி சொன்னா, லைஃப் வே. நாங்க அந்த உதாரணங்கள் சிமிலர் ஒத்த கருத்து சொற்கள மாரி நீங்க அதுக்குள்ள எட் பண்ணி என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, அசைன்மென்ட்ட செய்யலாம். இந்த ஏஐ ஜெனரேட் பண்ணி கொஸ்டின்ஸ் ஆன்ஸர்ஸ் எடுக்கிறது, ChatGPT யூஸ் பண்ணி ஆன்ஸர் பண்றது, அதெல்லாம் முடியுமான மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா, அசைன்மென்ட் வந்து உங்கள பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ண உடனே கண்டிப்பா அவங்க வந்து சிஸ்டத்துல செக் பண்ணுவாங்க. ஏஐ ஜெனரேட்டட் டூல். சம்டைம்ஸ் வந்து இப்படித்தான் எல்லா அசைன்மென்ட்டையும் செக் பண்ணுவாங்களான்னு தெரியாது. சம்டைம்ஸ் ரெண்டமா செக் பண்ணி நீங்க எழுதியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு மார்க்ஸ் வந்து என்ன நடக்கும்னா 0
ஆகும். ஸோ சரியா? ஸோ இப்போ வார அசைன்மெண்ட்கள் வந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம்னு சொன்னா, டைரக்ட்டா ஒரு கொஸ்டின குடுத்து ஆன்சர் பண்ற மாரி அசைன்மெண்ட்ஸ்களும் இல்ல. ஓகேயா? ஸோ முடியுமான மட்டும் உங்கள திங்க் பண்ணி உங்களோட பெர்சனல் என்ன சொல்றது, இந்த அசைன்மெண்ட் ரைட்டிங் பண்ற ஸ்கில்ஸ டெவலப் ஆக்குறதுக்காக தான் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த அசைன்மெண்ட் வருது. இன்னொரு விஷயம் வந்து தயவு செய்து தார அசைன்மெண்ட்கள வந்து யார்ட்டயும் குடுத்தும் எழுதுற பழக்கத்த கைவிடுங்க. சரியா? உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து டிஸ்கஷனும் பண்ணி விடுது. சாம்பிள் ஒரு ஆன்சர் மாடலும் போட்டு விடுது. இத விட இப்ப இப்படியெல்லாம் செஞ்ச பிறகு நீங்க அத அனலைஸ் பண்ணி, நீங்க யோசிச்சு செய்றது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். நீங்க இன்னொருத்தர்ட்ட அந்த அசைன்மென்ட்ட குடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னா, நீங்க அந்த சப்ஜெக்ட்ட கடைசிய மட்டும் படிக்கவே மாட்டீங்க. இப்ப பாருங்க, நீங்க இந்த அசைன்மென்ட்ல வந்து ஹெல்த் லைஃப்ஸ் என்ன சொல்றது, ஹெல்தி லைஃப் ஸ்டைல பத்தி இந்த செஷன் வந்து 3 இந்த 3வது செஷன் வந்து ஃபுல்லா படிச்சுட்டீங்கன்னு சொன்னா, அசைன்மென்ட் செஞ்ச மாரி இருக்கும். எக்ஸாம்க்கு படிச்ச மாரியும் இருக்கும். அப்போ ஓவராலா கம்ப்ளீட். அப்படி இல்ல, இத இன்னொருத்தர்ட்ட குடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னா, நீங்க இந்த சப்ஜெக்ட்டையும் படிச்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அசைன்மென்ட் சம்மந்தமா ஒரு நாலேட்ஜ் இல்ல. இன்னொரு விஷயம், முடியுமான மட்டும் அசைன்மென்ட்க்கு ஹார்ட் வொர்க் போட்டு செய்யுங்க. அசைன்மென்ட்ல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல ஸ்கோர் அட்டெண்ட் பண்றீங்களோ, அந்த ஸ்கோர் கண்டிப்பா உங்களோட ஃபைனல் எக்ஸாம்க்கு வந்து வேல்யூ எட் பண்ணுவாங்க. அப்படி எட் பண்றது மூலம் ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு A+ வந்தா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிகிரி எடுக்கிறது எல்லாராலயும் முடியும். டிகிரி எடுக்கிறது வந்து அது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். அது யாராவது டிகிரி எடுக்கிற விஷயம் கஷ்டம்னு சொன்னா, அது ரொம்பவே ஒரு என்ன சொல்றது, ஒரு கேளிக்கையான விஷயம்னு சொல்றது. எல்லாராலயும் எடுக்க முடியும். ஆனா எல்லாராலயும் எடுக்க முடியுங்கிறது வந்து இல்ல. இங்கன விஷயம் இருக்கு. அந்த டிகிரி வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான டிகிரியா இருக்கணும். நீங்க எடுக்கிற டிகிரி ஒண்ணு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும். அப்படி இல்லாட்டி செகண்ட் கிளாஸ் அப்பர் லோவரா சரி குறைஞ்சது இருக்கணும். ஜெனரல் டிகிரி எல்லாராலயும் எடுக்க முடியும். படிச்சாச்சு, சி பாஸ்க்கு வந்தாச்சு. ஆனா நீங்க போடுற எஃபர்ட்ல தான் இருக்கு உங்களுக்கு டிகிரி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வருதா, செகண்ட் கிளாஸ் அப்பர் அண்ட் லோல வருதான்னு. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி இல்லாட்டி செகண்ட் கிளாஸ் அப்பர் லோல போட்டுக்கொண்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு எங்க போனாலும் ஜெனரல் டிகிரி எடுத்தவங்கள விட, அதாவது வந்து ஜெனரல் டிகிரின்னு சொன்னா, நீங்க பாஸ் அவ்வளவுதான். 4 வருஷம் டிகிரி நேம் வந்து ஸ்பெஷல் டிகிரி தான். பட் இருந்தாலும் வந்து நார்மல் பாஸ்ல வந்து பாஸ் ஆகுறது தான் ஜெனரல் பாஸ்ன்னு சொல்றது. ஜெனரல் பாஸ் எடுத்து டிகிரி உண்மையாலுமே வந்து வொர்த் ஆகுமான்னு கேட்டா, என்ன பொறுத்தளவுல வந்து ஓகே. பட் அதாவது எதுவுமே செய்யாம ஏதாவது செய்றது நல்லதுன்னு சொல்ற சந்தர்ப்பத்துல ஜெனரல் பாஸ்ல ஒரு டிகிரி ஓகே. பட் டிகிரிஸ் நல்ல ஒரு கிளாஸ போட்டுக்கொண்டீங்கன்னா, உங்களுக்கு அங்கன தான் வேல்யூவான ஒரு பிளேஸ் இருக்கும். சரியா? ஸோ இதுதான் எந்த அ அ என்ட ஒப்பீனியனும், என்ட அட்வைஸும். ஓகே. ஸோ அப்ப இந்த மாரி சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்து சர்ச் பண்ணி நீங்க எழுதிக் கொள்ள முடியும். அப்ப நான் இங்க வந்து ஹெல்தியான லைஃப் ஸ்டைல பத்தி ஒரு 3 விஷயம் நான் இங்க குடுத்திருக்கேன். அதாவது இது ஒரு ரிசர்ச் பேப்பர்ல இருந்து எடுத்தது. ஸோ இந்த ரிசர்ச் பேப்பர்ல பாருங்க. "A way of living that lowers the risk of being seriously ill or dying early. Not all illness and diseases of the preventable." ஸோ இங்க பாருங்க, இந்த ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்னு சொல்றதுக்கு வந்து பாருங்க, ஒவ்வொரு விஷயங்கள வந்து மென்ஷன் பண்ணாங்க. வாட் இஸ் யுவர் ஹெல்தி லைஃப் ஸ்டைல்? A way living that the help you enjoy more aspect of your life. A way of living help your warm whole family. ஸோ நீங்க ஹெல்தியான லைஃப்ன்னு சொல்றது வந்து உங்களோட கருத்த வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ன்னு சொன்னா, இங்க நான் குடுத்திருக்க அந்த விஷயங்கள வந்து நீங்க கெதர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னாலே, உங்களுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ன்னு சொன்னா இதுதான்னு சொல்லி. அப்ப நான் இவ்வளவு தூரம் விளங்கப்படுத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு சம்மரைசிங்கா போட்டு 5 மார்க்ஸ் தான். 5 மார்க்ஸ்னா இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து நீங்க குடுத்தாலே காணும். அப்படி இல்லாட்டி இந்த ஹெல்தியான லைஃப் ஸ்டைல பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒரு சில ஆத்தர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆத்தர் சொன்னதையும் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா மென்ஷன் பண்ணிட்டு நீங்க அடுத்த விஷயத்த வந்து நீங்க தொடங்கலாம். அடுத்த ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. பாருங்க, இந்த ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்றது அந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வே த லைவிங் தட் த லோவர் ரிஸ்க் ஆஃப் being the seriously or dying the not all diseases of the preventable but large preparation of the death of practically those from the concern and the disease long cancer avoided. ஸோ நீங்க சொல்றாங்க என்னதுன்னு பார்த்தா, நாங்க ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்றது வந்து உண்மையாலுமே வந்து நாங்க சரியா, அதாவது வந்து இப்ப நீங்க நல்ல மார்னிங் வந்து நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு நல்ல ஒரு என்ன சொல்றது? சாப்பாடு சாப்பிடுறீங்கன்னு சொல்லுமே KFCயோ, பிஸ்ஸா ஹட்டோ போயிட்டு, அது உண்மையாலுமே ஹெல்தியான லைஃப் ஸ்டைலா இருக்குமா? இல்ல நீங்க நல்ல பார்ட்டி ஒண்ணு போயிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு டான்ஸ் ஆடி அது வரது ஹெல்தியான லைஃப் ஸ்டைலா? இல்ல. ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ன்னு சொன்னா, நீங்க ஆரோக்கியமான சூழல்ல வாழணும் முதல்ல. என்வைரன்மென்ட். அப்ப நாங்க வந்து நார்மலா வந்து இப்ப பாருங்க, இப்ப நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்க வந்து ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ன்னு சொன்னா, முதலாவது அவங்களோட ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் எங்கன இல்லாம போகுதுன்னு சொன்னா, அவங்க வாழ்ற இடங்கள் தான். ஸோ நான் பாருங்க, எனி டைம் நாங்க இருக்கிற வந்து ஒரு ஃப்ளட்ஸ்ல இருக்கோம். அப்படி இல்லாட்டி ஒரு வீட்ல இருக்கோம். எங்க வீட சுத்தி மரங்கள் இருக்கா? மரஞ்செடி கொடிகள் இருக்கா? ஒரு இயற்கையா இருக்கா?
இல்ல. ஸோ அதுவே வந்து எங்களோட என்வாயர்மெண்ட் வந்து முதல்ல ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் இல்ல. அடுத்தது நாங்க எங்களோட லைஃப்ப பாருங்க, எனி டைம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான். வொர்க்குக்கு போறோம், திரும்ப வாரோம், ஃபோன் நாங்க ட்ராவல் பண்ணும்போது கூட நாங்க எதுவுமே வெளியில எங்கேயும் பார்க்குறது இல்ல. யாரோடையும் ஒருத்தரோட பேசி பழகுறது இல்ல. எல்லாமே என்ன செய்றதுன்னு சொன்னா, ஃபோன பார்த்துக்கொண்டு போறது. அப்ப அது வந்து ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலா? ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் இல்ல. நாங்க வந்து என்ன செய்றோம்? சரி, ஓகே. சரி, ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுறோமா? ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுறதும் இல்ல. முடியுமான மட்டும் அந்த எல்லாமே கலப்படங்கள் எல்லாமே விஷயங்கள தான் சாப்பிடுறோம். உண்மையாலுமே வந்து நாங்க ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வாழ்றதுக்கான ஒரு ரீசன் இல்லாம போறது, எங்கட தனிப்பட்ட ஃபேக்டர்ஸ் மட்டும் இல்ல. பெர்சனல் ஃபேக்டர்ஸும் இல்ல. எங்கட வந்து இருக்கிற சொசைட்டி, என்வைரன்மென்டல் ஃபேக்டர்ஸ் கூட ஆகலாம். ஸோ நாங்க வந்து இங்க போயிட்டு என்ன சொல்றது? ஒரு அ வெஜிடபிள் நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் வந்து எங்களால இங்க இப்ப கொழும்புல இருக்கவங்களால எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இதே வந்து ஊர் சைட்ல உள்ளவங்கண்ட ஒரு ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ நாங்க இந்த ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்றது நாட் ஒன்லி அதாவது அந்த எஃபெக்ட் ஆகுறது வந்து எங்கட என்ன சொல்றது? பெர்சனல் ஃபேக்டர்ஸ் மட்டும் இல்ல. எங்கட சொசைட்டியோ, என்வைரன்மென்ட் ஃபேக்டர்ஸும் ஆகும். ஸோ ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்லக்குள்ள நாங்க என்னத்த அத யோசிக்கிறோம். மத்தது உடற்பயிற்சி செய்றது, எக்சர்சைஸ், யோகா, மியூசிக், பாட்டு கேட்கிறது. ஸோ அது எல்லாமே வந்து எங்கட்ட ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு வந்து கொண்டு போகக்கூடிய வழிகளா தான் இருக்கும். தியானம் பண்றது, நல்ல பழக்கவழக்கங்கள கடைப்பிடிக்கிறது. மார்னிங்கே வந்து நாங்க எழும்பணும். ஸோ மார்னிங் வந்து என்ன சொல்றது? ஈவினிங் சரியா ஒரு 8 மணி ஆனா ஸ்லீப்பிங் மெத்தட். நாங்க 8 ஹவர் சரியா தூங்கணும். சரியான சாப்பாடுகள், டைமுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இந்த டைம் பீரியட்குள்ள இருக்கணும். லஞ்ச்னா லஞ்ச் இந்த டைம் பீரியட்குள்ள. டின்னர்னா இந்த டைம் பீரியட்குள்ள. மத்த நாங்க சாப்பிடுற சாப்பாடுல வந்து என்னென்ன சாப்பாடுகள் இருக்கு? அதாவது விட்டமின்ஸ் இருக்கா? புரோட்டீன் இருக்குதா? என்ன சொல்றது? புரோட்டீன், விட்டமின், கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்கான்னு சொல்லி சரியா பார்த்துக்கொள்ளணும். ஸோ அதுகள் எல்லாமே கூட நாங்க ஹெல்தியான சாப்பாடுகள வந்து முடியுமான மட்டும் சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கொள்ளணும் சாப்பாட்டுல. ஸோ அந்த மாரியான விஷயங்கள். நீங்க அந்த என்ன சொல்றது? இந்த ட்ரிங்க் பண்றது, ஸ்மோக் பண்றது. அந்த அதுகள ஒருக்கா பார்க்கலாம். அது உண்மையாலுமே ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்லி பார்த்தா, ஹெல்தியான லைஃப் இருக்காது. ஸோ அப்படி இருக்கு. என்ன சொல்றது? ஸோ அதுகள் எல்லாமே தான் வந்து உங்களோட அந்த ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்குள்ள வருது. ஓகே, நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா? அடிக்கடி நீங்க கோவப்படக்கூடிய ஒரு பெர்சனா? ஸோ நீங்க வந்து மெடிடேட் பண்ணணும். நீங்க வந்து ரொம்ப தியானம் பண்ணணும். நல்லா தியானம் பண்ணணும். அடுத்தது என்ன சொல்றது? லேர்னிங் பண்ணிக்கொள்றோம். நல்ல விஷயங்களை வந்து லேர்னிங் பண்றது. நெறைய இந்த இந்த என்ன சொல்றது? இப்ப இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மென்ட்ல வந்து நெறைய விஷயங்கள் வந்து எங்களால வந்து லேர்னிங் பண்ணக்கொள்ள முடியும். ஆனா, அந்த லேர்னிங் பண்றதுலயே வந்து எது பேடான விஷயம், எது குட்ஸா என்ன குட்ஸ், என்ன பேட். நாங்க எங்கட என்ன சொல்றது, தம்பி, தங்கச்சிக்கோ இல்லாட்டி அப்படி எங்கட வீட்ல சின்னவங்க இருந்தா கூட நாங்க சொல்லுவோம். ஓகே, இது பேட், இது குட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்க என்னென்ன விஷயங்கள வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். அந்த லேர்னிங் தவறான ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கொண்டு அத நாங்க எந்த வேல வந்து நாங்க அத கொண்டு போறோம். இப்ப நாங்க இது ஒரு ஒரு விஷயம் தவறுன்னு சொல்லி தெரிஞ்சாலும், அந்த தவற தெரிஞ்சு கொண்டே நாங்க எகைன் அந்த மிஸ்டேக்க செய்வோமா? அப்படி மிஸ்டேக் நாங்க ஆல்ரெடி செஞ்சிருந்தா அந்த மிஸ்டேக் எப்படி ரெட்யூஸ் பண்ணிக்கொள்றது? ஸோ அந்த மிஸ்டேக்கான ஏற்படுறதுக்கான என்ன சொல்றது? பாத்த ஐடென்டிஃபை பண்ணி அந்த பாத்த எப்படி நாங்க அ என்ன சொல்றது? டிஸ்ட்ராய்ட் பண்றது. ஸோ அதுகள் தான் வந்து உண்மையாலுமே ஹெல்தியான லைஃப் ஸ்டைலா இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க ஒரு விஷயத்த நாங்க கற்றுக்கொண்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நாங்க யூஸ் பண்ண போறோம்? எங்களோட ஆட்டிட்யூட் ரொம்பவே மெயினான விஷயம். ஸோ எங்களோட ஆட்டிட்யூட்ட வந்து நாங்க எப்படி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். நாங்க ஸோ நீங்க வந்து அடுத்த விஷயம் சொல்றேன்னா, உங்களோட பெர்சனாலிட்டி. அது நீங்க அந்த பெர்சனாலிட்டி வந்து எவ்வளோ எவ்வளோ அந்த பெர்சனாலிட்டில தான் உங்களோட ஹேபிட்ஸ் அதாவது வந்து என்ன சொல்றது? உங்களோட அது நல்ல சரியான ஹேபிட்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்றது உங்களோட பெர்சனாலிட்டி. நீங்க வந்து கோவமா இருப்பீங்களா? நீங்க அப்படி இல்லாட்டி வந்து என்ன சொல்றது? உங்களோட டோன் ஆஃப் த வாய்ஸா இருக்கலாம். அடுத்தது வந்து உங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனா இருக்கலாம். வெர்பல் த்ரெட்ஸா இருக்கலாம். அதாவது உங்களுக்கு என்ன சொல்றது? சம்டைம்ஸ் வந்து உங்களோட ஆட்டிட்யூட் கூட வந்து என்ன செய்யலாம்ன்னு சொல்லி சொன்னா, உங்களோட லைஃப் ஸ்டைல வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ முடியுமான மட்டும் எல்லா விஷயங்களையும் வந்து எவ்வளவுத்துக்கு நாங்க பாசிட்டிவா எடுத்துக்கொள்றோமோ, எவ்வளோ ஒரு என்ன சொல்றது? ஒரு பாசிட்டிவான ஒரு திங்க்ல வந்து நாங்க யூஸ் ப எட மைண்ட் பண்ணிக்கொள்றோமோ, ஸோ அவ்வளதுக்கு வந்து ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல வந்து மெயின்டெயின் பண்ணலாம். ஸோ அந்த ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி தான் அவங்களோட முதலாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ தான் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லி சொன்னா, இதுல நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வாட் இஸ் த ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்லி சொன்னா, இந்த விஷயங்கள்ல வந்து நீங்க ஓவராலா அந்த விஷயங்கள மென்ஷன் பண்ணி எழுதிக் கொள்ளலாம். பிகாஸ் இங்க வந்து டைரக்ட்டாவே வந்து கொஸ்டின் இங்க கேட்டிருக்காங்க. வாட் யூ மீன் பை த ஹெல்தி லைஃப் ஸ்டைல்? அதாவது நீங்க இப்ப ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க யாராவது ஒருத்தர் குடுத்து எழுதலாம். வாட் யூ மீன் பை த ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னா, நீங்க ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லி தான் அங்கன மீன் பண்றாங்க. ஓகேயா? ஓகே. அடுத்தது பாருங்க. தேர் ஆர் 4 பில்லர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஹெல்தி லைஃப்.
எக்ஸ்பிளைன் தென் வித் எக்ஸாம்பிள் ஃப்ரம் யுவர் லைஃப். அப்போ உங்களோட லைஃபோட வந்து தான் நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா உதாரணம் எழுத சொல்லி இருக்கிறாங்க. சரியா? அதாவது வந்து தேர் ஆர் 4 pillars கன்சிஸ்ட் ஆஃப் த ஹெல்தி லைஃப் ஸ்டைல். அதாவது நாங்க ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா இந்த ஹெல்தி லிவிங் வுட் கன்சிஸ்ட் ஆஃப், பாருங்க, கன்சிஸ்ட் என்ன மெயினா இருக்குது, பிசிக்கல் ஃபார் த பாடி, எங்களோட உடல் ஆரோக்கியம் முதலாவது விஷயம். எமோஷனல் அண்ட் வெல்னஸ், எமோஷனல் அண்ட் வெல்னஸ் ஃபார் த மைண்ட்னு சொல்லி சொன்னா நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடியவரா, உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, உங்களோட வந்து என்ன சொல்லுது, உங்களோட பெர்செப்ஷன் எப்படி இருக்குது, ஸோ உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, உங்களோட லேர்னிங் எப்படி இருக்குது. ஸோ இதுகள் எல்லாமே தான் வந்து என்ன சொல்றது இந்த எமோஷனல் வெல்னஸ்னு சொல்லி. அடுத்தது ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ்னு சொல்லி சொன்னா, அதாவது நீங்க எக்ஸசைஸ் செய்யக்கூடிய பர்சனா இருக்கலாம், யோகா, அது மட்டும் இல்லாம மியூசிக், டான்ஸ், ஸ்போர்ட்ஸ், அது எல்லாமே வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ்குள்ள தான் வருது. ஸோ நீங்க ஹெல்தியா இருக்கணும்னு சொல்லி சொன்னா மெயினா 4 தூண்கள் இருக்கு. சரியா? ஸோ இது இல்லாம வந்து நாங்க ஹெல்தி ஃபுட்ஸ், அதை கூட நாங்க சாப்பாடு கூட சொல்லிக்கொள்ளலாம். சரி, அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிசிக்கல் ஃபார் த பாடின்னு சொன்னா நாங்க எக்ஸசைஸ் செய்யறது கூட எங்க பிசிக்கல் ஃபார் த பாடி, யோகா செய்யறது கூட எங்க பிசிக்கல் ஃபார் த பாடி, ஜிம்முக்கு போறது பிசிக்கல் ஃபார் த பாடி, அதுக்குள்ள வரும். எமோஷனல் வெல்னஸ்னு சொல்லி சொன்னா நான் சொன்ன மாதிரி உங்களோட ஆட்டிடியூடா இருக்கலாம், உங்களோட பர்சனாலிட்டி இருக்கலாம், உங்களோட பிஹேவியரா இருக்கலாம், உங்களோட நடத்தை, நீங்க எப்படி நடந்து கொள்ற விஷயம். சரியா? உங்களோட வந்து என்ன சொல்றது எமோஷனல் வெல்னஸ், உங்களோட ஃபேமிலி, நீங்க இருக்கிற அந்த சொசைட்டி, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ சரியா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட நாலேஜ், இது எல்லாமே வந்து இந்த எமோஷனல் வெல்னஸ்னு சொல்லி நாங்க சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ்னு சொல்லி தான் நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா அதுக்குள்ளேயும் உங்களோட வந்து நீங்க என்ன சொல்றோம் ஃப்ரீ டைம்ல வந்து நீங்க எப்படி அந்த ஃப்ரீ டைமை வந்து நாங்க சொல்லுவோம் உங்களோட பொழுதுபோக்குகள் வந்து எப்படிப்பட்ட பொழுதுபோக்குகளா இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஃப்ரீ டைமா இருந்தா புக் ரீட் பண்றவரா இருக்கலாம், டிவி பார்க்குறவரா இருக்கலாம். இப்போ நாங்க சொல்லுவோம் எங்க இடையில உங்களோட பொழுதுபோக்கு என்ன, சின்ன வயசுல கேட்கக்குள்ள ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றது அந்த மாதிரி. ஸோ அதுகள் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ்னு சொல்லி சொல்றது. மியூசிக் கேட்கிறவரா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்க எங்கட பொழுதுபோக்கு டைம்ல ஏதாவது ஹேண்ட் மேக்கிங் செய்றவங்களா இருந்தா ஹேண்ட் மேக்கிங் செய்வீங்க. அப்படி இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட உங்களோட பொழுதுபோக்கு வந்து நாளை ஃப்ரெண்ட்ஸோட பேசி கதைச்சு கொண்டு இருக்கிறது. அப்படி இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறது. அது எல்லாமே வந்து நாங்க அவுட்டிங் போறது. அ என்ன சொல்றது? அம் அவுட்டிங் போறது, டிவி பார்க்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து நார்மலாவே வந்து ஹெல்தி லிவிங் வுட் யூ கன்சிஸ்ட் ஆஃப் த கன்சிஸ்ட் ஆஃப்னு சொல்லி, அதாவது 4 வேஸ் இருக்கு. ஸோ அதை வந்து உங்களோட லைஃபோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. அப்ப நீங்க வந்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களோட லைஃபோட வந்து நீங்க உதாரணமா வந்து நான் ஜிம்முக்கு போறது, யோகா பண்றது, பிசிக்கல் ஃபார் த பாடின்னு சொல்லி சொன்னா நான் எக்ஸசைஸ் பண்றது, ஏர்லி மார்னிங் எக்ஸசைஸ் பண்றது, மார்னிங் காலையில இருந்து வாக்கிங் போறதா இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம ஜிம்முக்கு போறது, யோகா. இந்த யோகா வந்து கூட நாங்க ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ்ன்னு சொல்லி தான் சொல்றது. அதாவது யோகான்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து எங்கட அந்த மைண்ட் செட்டை வந்து நாங்க எப்படி வச்சுக்கொள்ளும். இப்போ நார்மலா ஒரு சிலவங்க யோகா போறது வந்து எங்கட அந்த உடம்பு வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கணும், உடம்பு நல்ல இதா இருக்கணும். இப்ப நாங்க உண்மையாலுமே பார்த்தா வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ்ல வந்து யோகான்னு சொல்லி சொன்னாலே வந்து எங்கட அந்த மைண்ட், இதுல நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கூட இருக்கலாம். நிறைய பேர் இதுல ஜிம் போறவங்க இருப்பீங்க, ஸ்விம்மிங் போறவங்க, அப்படி இல்லாட்டி நாங்க என்ன சொல்லலாம், பாட்டு கேட்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறவங்க, ஸோ புக்ஸ் ரீட் பண்றவங்க. ஸோ உங்களோட ஹேபிட்ஸ், உங்களோட ஆட்டிடியூட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு விதமா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நல்ல ஹெல்தியான விஷயங்களா இருந்தா அது உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வந்து ரொம்ப சக்சஸா இருக்கும். நிறைய ட்ரிப் போறவங்க இருப்பீங்க அடிக்கடி, அதுகள் தான் உதாரணம். ஓகே. ஸோ நான் அந்த அசைன்மென்ட்டையும் ஒரு அசைன்மென்ட்க்கான ஆன்சர்ஸையும் அப்ப 8 மார்க்ஸ். 8 மார்க்ஸ்க்கு அந்த 4 பாயிண்ட்ஸ போட்டு 2 பாயிண்ட்ஸ்ல வந்து விளங்கப்படுத்த தான் இருக்கு. ஓகே. ஓகே. பாருங்க. பிசிக்கல் பிசிக்கல் ஆஃப் த பாடின்னு சொன்னா எக்ஸர்சைஸ் பண்றது. ஸோ இத வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உங்க அ அ நீங்க இந்த விஷயங்கள ஈடுபடுற மாரி நீங்க எழுதுவீங்க. எமோஷனல், ஃபுட், நாங்க சொன்ன மாரி டைமுக்கு சாப்பிடுறது, மார்னிங்கோ, ஈவினிங்கோ, நைட்டுக்கோ சாப்பிடுற சாப்பாடு வந்து ஓகே எல்லாரும் சாப்பிட்டோம்னு சொல்லி சொன்னா இருக்க முடியாது. ஆரோக்கியமான சாப்பாடுகள், பழக்கவழக்கங்கள கடைபிடிக்கணும். சாப்பிட்ட பிறகு திரும்ப தூங்குற முன்னுக்கு ஒரு 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 ரெஸ்ட், ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிடணும். நாங்க குளிச்ச பிறகு தான் சாப்பிடுவோம். குளிக்க முதல்ல வந்து சாப்பிட்டு குளிக்கிறதெல்லாம் இல்ல. ஸோ அதெல்லாமே சாப்பிட்ட உடனே வந்து நாங்க என்ன செய்வோம், படுக்க மாட்டோம். சாப்பிட்ட பிறகு நாங்க
என்ன சொல்ற நைட் ப்ரஷ் பண்ண பிறகு திரும்ப எதுவும் சாப்பிடுறது அப்படியெல்லாம் இல்லை. சாப்பிட முன்னுக்கு ஒரு 2 என்ன சொல்றது ஒரு 2-3 நிமிஷம் நாங்க கண்ண மூடி ஒரு ப்ரே பண்ணிட்டு தூங்குறது. அப்படி காலைல எழும்பக்குள்ள பெட்லயே அந்த ப்ரே பண்ணிட்டு எழும்புறது. உண்மையாலுமே நான் இந்த பழக்கவழக்கங்கள் எல்லாம் சின்ன வயசுல நாங்க கடைப்பிடிச்சிருப்போம். சின்ன வயசுல கண்டிப்பா இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்போம். அப்படி இல்லாட்டி எங்களோட பெரியவங்க, அம்மா, அப்பா சொல்லியிருப்பாங்க. இப்படி. ஆனா அதுவா வந்து இன்னும் நெறைய பேர் வந்து இப்ப யங்கஸ்ட் அடல்ட் ஆட்கள் கூட அத செய்வாங்க. ஆனா எல்லாரும் அத செய்வாங்கன்னு சொல்லி கேட்டா செய்வாங்கன்னா சொல்ல முடியாது. ஸோ இதுகள் தான் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல்ல வந்து ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்படுது. சரியா? ஸோ அதத்தான் நான் இங்க போட்டிருக்கேன். பாருங்க, கெட் சம் எக்ஸர்சைஸ். உங்களுடைய நாங்க நல்ல எக்ஸர்சைஸ் உடற்பயிற்சிகள் செய்யணும் காலையில. ஈட் த பேலன்ஸ் டயட். அதாவது சரியான முறையில் இப்போ சாப்பாடு இருக்குன்னு சொல்லி நல்ல ஃபுல்லா வயிறு முட்டை சாப்பிட்டா சரியா? இல்ல. அப்ப ஈட் த பேலன்ஸ் டயட். சரியா? அடுத்தது வந்து பாருங்க, கெட் த சப்ஸ்டிகேட்டட் ஸ்லீப். அதாவது சரியான இப்ப நார்மலா இப்ப நாங்க ஃபோன்லாம் பார்த்துட்டு 2 மணி, 3 மணிக்கு அப்படி தூங்குனா உண்மையாலுமே நைட் டைம்ல பாருங்க லைட் ஆஃப் பண்ண பிறகு ஃபோன் பார்க்கக்கூடாது. அடிக்கடி ஃபோன் வந்து கிட்ட அந்த ஸ்க்ரீன்ஸ் அந்த நாங்க மார்னிங் ஒர்க் போறவங்க லேப்டாப்போ, கம்ப்யூட்டரோ ஸ்க்ரீன்ல ஒர்க் பண்ணிட்டு திரும்ப ஃபோன்ல ஸ்க்ரீன். ஸோ அது எல்லாமே எங்கட ஹெல்த்துக்கு பாருங்க இப்பயே சின்ன வயசுல உள்ளவங்க கூட கண்ணாடி போட்டாங்க, கிளாஸ் போட தொடங்கிட்டாங்க. ஏன்னு சொன்னா அந்த கண்ணுக்கு வந்து அந்த ஸ்கிரீன்ஸ் இப்ப வார இந்த டெக்னாலஜி அந்த பவர்ஸ் அதுகள் எல்லாமே எஃபெக்ட் ஆகுது. அதாவது ரொம்பவே பாதிக்குது எல்லாரையும். ஸோ அதுதான் அந்த கெட் த சப்ஸ்டெயின்ட் ஆஃப் த ஸ்லீப். சரியான முறையில் தூங்கணும். 8 ஹவர்னா 8 மணித்தியாலம் நாங்க தூங்கணும். நாங்க வேல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தூங்குறதில்ல. எங்க டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப முக்கியம். நாங்க சரியான முறையில டைம் மேனேஜ் பண்ணிக்கொண்டா, இது எல்லாமே வந்து செஞ்சு கொள்ள முடியும். ஸ்டே ஹைட்ரேட். அதாவது வந்து நாங்க சரியா அடிக்கடி இப்ப சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 6 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். ஸோ அது எல்லாமே வந்து நாங்க செஞ்சு கொள்ளணும். எங்கட ஹெல்த்த பாதுகாக்கிறேன்னு சொன்னா நாங்க செஞ்சுக்கணும். அடிக்கடி என்ன சொல்ல 1 மந்த்க்கு ஒருக்கா நாங்க செக்கப் பண்ணிக்கொள்றது. எங்களோட உடம்புல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு சொல்லி செக்கப் பண்ணிக்கொள்றது. முடியுமான மட்டும் நாங்க என்ன சொல்றது, ஒவ்வொருத்தவங்க பார்ப்போம். நல்ல ரொம்ப சுத்தமா இருக்கு. அதாவது மார்னிங் குளிக்கிறது, நைட் குளிக்கிறது. ஸோ அதுகள் டைமுக்கு வந்து என்ன சொல்றது, தலைமயிரெல்லாம் வெட்டி அப்படி எல்லாம் இருக்காங்க. ட்ரெஸ்ஸ வந்து அடிக்கடி என்ன சொல்றது, போடுற ட்ரெஸ்ஸ வந்து கழுவி போடுறது. அந்த என்ன அதுகள் கூட அந்த ஒரே ட்ரெஸ்ஸ வந்து 2, 3 தடவ போடுறதெல்லாம் இல்ல. அந்த பழக்கவழக்கங்கள் தான் வந்து எங்களோட உடல் அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வந்து கொண்டு செல்லுது. நான் இந்த லிமிட் ஆஃப் த ஸ்கிரீன் டைம்னு சொல்லி சொன்னது வந்து இதுதான். நார்மலா அந்த நாங்க ஃபோன் யூஸ் பண்றது, சோஷியலைஸ் வித் த ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. நாங்க இப்ப ஃபோன்லயே வந்து யூஸ் பண்ற நிலை வந்து ஃபேமிலியில இருந்தாலும் ஃபேமிலியோட யாரோடையும் நாங்க கதைக்க மாட்டோம். நாங்க வந்தா ஃபோன் தான். எல்லாருமே ஒரு ஃபேமிலியில இருந்தா இது வந்து பொதுவாவே நடக்கிற விஷயங்கள் தான். எல்லாரும் ஃபோன் தான் யூஸ் பண்ணி கொண்டிருப்போம். யாரோடயும் நேரடியா இப்ப ஆரம்பத்துல இப்ப பாருங்க, எல்லாரும் நாங்க இப்ப ஒரு சின்ன வயசுல நாங்க எல்லாரும் சேர்ந்து கதைச்சு பேசி இருக்கிறது வந்து ஆனா இந்த காலத்துல அப்படி இருக்க மாட்டோம். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையே இருக்காது. ஸோ நாங்க வந்து என்ன செய்யறது, ஏதாவது ஒரு போஸ்ட் ஏதாவது ஷேர் பண்ணுவாங்க. சின்னதுல இப்படி என்ஜிஓ இருந்தோம் அப்படி இருந்தோம்னு சொல்லி Facebookலயே ஷேர் பண்ணி போட்டாச்சு. இப்ப பாருங்க எல்லாருக்கும் குரூப் ஃபேமிலிக்குனாலும் அப்படி இல்லாட்டி ரிலேஷன்ஸ் எல்லானாலும் வாட்ஸ்அப் குரூப் பேசிக்கொள்றது இல்ல, வாட்ஸ்அப் மெசேஜ் போடுறது வாட்ஸ்அப். ஸோ அதுதான் எங்களோட வாழ்க்கையில ஆரோக்கியம்னு சொல்ற விஷயத்த வந்து இல்லாம கொண்டு போகுது. சரியா? மைண்ட் செட் எங்க மைண்ட் செட் வந்து எந்த நேரமும் நாங்க டெவலப் பண்ணிக்கொண்டே இப்ப ஏதாவது ஒன்று விஷயத்த கற்றுக்கொண்டே இருக்கணும். தெரியாத விஷயங்கள் கற்றுக்கொண்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் தெரியாட்டி நாங்க யாராவது கேட்கறது எந்த பிரச்சனை அது வந்து அவங்க ஏஜ் அவங்க சின்ன ஆக்களோ பெரிய ஆக்களோ அப்படி இல்லாட்டி அவங்க நாங்க ஏதாவது ஒரு விஷயம் தெரியாட்டி யாருக்கிட்டனாலும் பிரச்சனை இல்ல. நாங்க கற்றுக்கொள்றது பெரிய விஷயம். டைம் நேச்சர் அதாவது இயற்கையோட நாங்க ரொம்ப என்ன செய்யணும்னு சொன்னா ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு சிலவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி அந்த வீட் செய்யறது, கார்டன் வளர்க்கறது அந்த மாதிரி. ஸோ ட்ரிப் போனா இந்த மாதிரி நேச்சரான இடங்களுக்கு அடிக்கடி ட்ரிப் போறது. ஸோ எங்கட என்ன சொல்றது, ஒரு எங்களோட மைண்ட வந்து ரிலாக்ஸா வச்சுக்கொள்றதுக்கு. அடுத்தது வந்து பிராக்டிஸ் த மைண்ட்ஃபுல்னஸ். அதாவது வந்து நாங்க தியானம் செய்யறது, யோ யோகா அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது தான் சொல்றது. மெடிடேட் பண்ணிக்கொள்றது. இந்த மெடிடேட்ன்னு சொல்லி சொன்னா கூட, இப்ப நார்மலா பாருங்க, ஒருத்தவங்க வந்து ஒரு சிலவங்க வந்து இப்ப நாங்க வந்து ரொம்ப ஹாரர் மூவி பார்க்கிறதா இருக்கலாம். அடுத்தது அப்படி இல்லாட்டி ரொம்ப அந்த என்ன என்ன சொல்றது? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே சைக்காலஜி மாரி தான் இந்த இந்த விஷயமே நாங்க கதைக்கணும். அ அடிக்கடி அந்த
ஒரே மாதிரியான அந்த என்ன சொல்றது ஒரு பேட் மைண்ட் செட்லயே அந்த இருக்கக்குள்ள வந்து அவங்க அந்த மைண்ட் செட் அந்த மைண்ட் செட் வந்து அந்த அந்த வேக்காக தான் போய் கொண்டு இருக்கும். எதை பார்த்தாலும் அந்த தப்பா யோசிக்கிறவங்க, தப்பா நினைக்கிறவங்க அந்த விஷயத்த வந்து தப்பாவே தான் பார்ப்பாங்க. ஸோ அதுதான் அந்த எங்களோட மைண்ட் செட்டை வந்து சரியான முறையில் வச்சுக்கொள்ளணும். டேக் மைக்ரோ பிரேக்ஸ். டேக் மைக்ரோ பிரேக்ஸ்னா இப்போ நீங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க அந்த டைம் இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்லயே ஒர்க் பண்ணக்கூடாது. நான் கொஞ்சம் ஓகே ஒரு டைம் பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்றது. ஸோ நீங்க அடிக்கடி அந்த லேப்டாப் ஆக்கிறீங்களா இருந்தாலும் அடிக்கடி நாங்க படிச்சாலும் தொடர்ந்து கண்டினியூஸா படிச்சாலும் எங்க மைண்ட்ல ஏற்றி கொள்ள முடியுமா? முடியாது. நாங்க அந்த டைமுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு பிரேக் விட்டுட்டு திரும்ப படிக்கிறது. திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் வச்சு அதுதான் ஒரு ஸ்கூல்ல கூட ஒரு இன்டர்வல்னா ஒரு 40 மினிட்ஸ்னா 40 மினிட்ஸ்க்கு அடுத்து தான் அடுத்தடுத்த சப்ஜெக்ட் தொடங்கப்படுது. ஸோ சரியா? ஸோ அந்த டைம் பிரேக்னு சொல்ற விஷயமும் வந்து டேக் மைக்ரோ பிரேக்ஸ்ன்னு சொல்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது கர்வ் அவுட் த டைம் ஃபார் செல்ஃப் கேர். நாங்க எங்களை அழகுபடுத்திக் கொள்வது. இப்ப நாங்க சொல்லுவோம், என்ன நீ அடிக்கடி நாங்க ஜிம்முக்கு போறதா, இப்ப கேர்ள்ஸ் கூட ஜிம்முக்கு போறாங்க, அப்படி இல்லாட்டி பியூட்டி பார்லர் போறது. ஸோ அது வந்து எந்த ஒரு பிழையுமே இல்ல. அதாவது அவங்க அந்த மைண்ட் செட்டை கூலா வச்சுக்கொள்ள, அவங்க மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கொள்ள அது செய்யறது. ஸோ அது வந்து என்ன சொல்றதுன்னா, அது ஒரு ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் நாங்க எங்களை அழகா வச்சுக்கொள்ளணும். இப்ப பாருங்க, இப்ப நிறைய நாங்க சொல்லுவோம் ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸ் இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து பாடி டைப்பை மெயின்டைன் பண்ணி கொள்றாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்றாங்கன்னா, ஸோ அவங்கள முதல்ல அவங்க கேர் பண்ணி கொள்றாங்க. அவங்க இந்த மாதிரியான இந்த லைஃப் ஸ்டைலை வந்து சரியா கொண்டு போறாங்க. சரியான முறையில சாப்பாடு சாப்பிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து உண்மையாலுமே வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, இந்த ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கும். ஓகே. சரி. அடுத்த விஷயம். ஓகே. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஹெல்தி லைஃப் ஸ்டைல். சரியா? இப்ப எங்களுக்கு அதுல 3வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. வி ஹேவ் லேர்ன் அபௌட் த ஹெல்தி ஹேபிட்ஸ். வாட் ஹெல்தி ஹேபிட்ஸ் டு யூ பிராக்டிசஸ் இன் யுவர் லைஃப்? அப்ப நாங்க வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஹெல்தி ஹேபிட்ஸ் சரியான பழக்கவழக்கங்களை வந்து என்ன செஞ்சிருப்போம்னு சொன்னா, நாங்க கற்றுக்கொண்டு இருப்போம். அந்த கற்றுக்கொ பழக்கவழக்கங்கள அந்த கற்றுக்கொண்ட அந்த விஷயங்கள வந்து நாங்க எங்களுக்கு பழக்கவழக்கங்கள ஏற்படுத்திக் கொள்றோமா. உதாரணத்துக்கு பாருங்க, எங்களுக்கு இது எல்லாமே தெரியும். இப்ப ஈவன் இப்ப நானா கூட இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்லாம் இப்படித்தான் கொண்டு போகணும். இந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லி எல்லாமே நான் சொல்றேன். உண்மையாலுமே நான் இந்த பழக்கவழக்கங்கள் எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேனான்னு சொல்லி உங்களுக்குள்ள நீங்க வந்து ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்டு பாருங்க. சோ நாங்க சொல்லுவோம் கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வந்து நாங்க பிரஷ் பண்ணணும்னு சொல்லி. சரி, எத்தனை பேர் நாங்க எங்கள்ல வந்து நைட் டைம் நாங்க பிரஷ் பண்ணிட்டு படுக்கிறோம். அந்த மாரி வந்து நாங்க தூங்குறதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, நாங்க ப்ரே பண்ணிட்டு படுக்கணும். காலைல எழும்பக்குள்ள ஒரு ப்ரே பண்ணிட்டு, அதாவது வந்து நாங்க என்ன சொல்றது, இந்த ப்ரேன்னு சொல்ற விஷயம் பாருங்க, எங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸா இருந்தா ஒரு சிலவங்க வந்து கோவில் போயிட்டு வர்றது, சர்ச் போயிட்டு வர்றது, பள்ளி எதுக்கோ எங்கட மைண்ட் செட் ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக. சோ அது கூட ஒரு சரியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான். நாங்க வந்து கடவுள கும்பிடுறதோ, அது என்ன சொல்றது, இப்போ ஒரு சிலவங்க வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்கலாம். அது இந்த ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, நான் அந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பட் நான் அந்த கடவுள வந்து நாங்க வணங்குறது கூட எங்கட அந்த மைண்ட் ரிலாக்ஸ். எங்கட ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்ள. நாங்க நெறைய பேர் பாருங்க, நெறைய பேருக்கு இருக்கலாம். சோ ஏதாவது உங்களுக்கு ஒரு கோயில் போயிட்டு வந்தா உங்களுக்கு ஒரு மைண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ல இருக்கும். கோயில்ல இருக்கக்குள்ள உங்களோட மைண்ட் ஒரு ரிலாக்ஸா இருக்கலாம். கோயில்னு ஒண்ணு மட்டும் இல்ல. சோ எல்லாமே உங்களுக்கு வந்து இப்ப நீங்க பள்ளியோ, அப்படி இல்லாட்டி சர்ச்சோ, ஒரு விகாரையோ போறீங்கன்னு சொன்னா கூட, அது உங்களோட அந்த மைண்ட் செட் வந்து ஒரு ஒரு கூலா இருக்கும். ஓகே. ஒரு நல்லா இருக்கு. ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ அதத்தான் வந்து அங்க சொல்றாங்க. சோ இப்ப நாங்க இந்த பழக்கவழக்கங்கள்லாம் வந்து வாட் ஹெல்தி ஹேபிட்ஸ் டு யூ பிராக்டிஸ் இன் யூர் லைஃப்? அப்ப என்னென்ன ஹெல்தி ஹேபிட்ஸ், என்னென்ன பழக்கவழக்கங்கள வந்து கடைபிடிக்கிறீங்க இந்த சரியா உங்களோட வந்து இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு. சின்ஸ் எவ்ரிஒன் கேன் இம்ப்ரூவ் த ஹெல்தி ஹேபிட்ஸ். நாங்க எல்லாருமே வந்து எங்களோட வாழ்க்கையில அந்த என்ன சொல்றது, வாழ்க்கை முறையை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு தான் போறோம். What the specific habit do you think the should working on improve? அப்ப இங்க கேட்டிருக்காங்க 2 கொஸ்டின். முதலாவது, what the healthy habits do you practice in your life? அப்ப நீங்க என்னென்ன ஹெல்தி ஹேபிட்ஸ் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி. அப்ப நான் அந்த சொன்ன விஷயங்களே வந்து நீங்க இங்க மென்ஷன் பண்ணி கொண்டு வரலாம். அடுத்தது, சின்ஸ் எவ்ரிஒன் கேன் இம்ப்ரூவ் த ஹெல்தி ஹேபிட்ஸ், வாட் தி ஸ்பெசிபிக் ஹேபிட்ஸ் டு யூ திங்க் ஷுட் ஒர்க் இம்ப்ரூவ்? அதாவது நீங்க என்ன அதாவது எந்த அந்த ஹேபிட்ஸை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க, அதாவது டெவலப் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? அப்ப பாருங்க, அப்ப இந்த விஷயங்களுக்கெல்லாம் வரக்குள்ள நாங்க இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னு சொல்லி விஷயங்களை வந்து நாங்க பார்த்து கொண்டு போவோம். சரியா? அப்ப முதலாவது சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வந்து எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா,
எங்கட வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப குறைக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப குறைக்கும். பாருங்க, the resource of the reducing the incident of the impact health problem. அதாவது எங்களுக்கு உடல் ரீதியா ஏற்படும். இப்ப பாருங்க, நிறைய பேர் இப்ப வந்து சாதாரண இப்ப நார்மலா இப்ப முதல் இப்ப என்ன சொல்றது, நாங்க ஜெனரேஷன் எடுப்போமே, 16, 18, 50 ஜெனரேட்டர் எங்கட அப்பா அம்மா, அம்மம்மா, தாத்தா பாட்டி வயசுல ஏஜ்ல இருப்போம். அவங்க இன்னும் வந்து நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களோட ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப மெயினான முக்கியமான காரணம். எனக்கு வீட்ல அந்த வயசு போனவங்க இருந்தா ஒரு 90, 100, 80 வயசுக்கு மேல 80 வயசுக்கு மேல இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாலே வந்து உண்மையாலுமே வந்து அது வந்து அவங்க அந்த டைம்ல அந்த காலத்துல இருந்த அந்த ஹெல்தி லைஃப், சரியான சாப்பாடு, சரியான தூக்கம், சரியான வழிநடத்தல்கள் கீழ சரியா நல்ல பழக்கவழக்கங்கள் அதனால தான். ஆனா உண்மையாலுமே வந்து அந்த பழக்கவழக்கங்கள், அந்த சரியான வழிநடத்தல், சரியான விதத்துல இல்லாதனால தான் இப்ப வந்து பாருங்க, சின்ன ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு குழந்தைக்கு கூட வந்து ஆ கேன்சர் வருது, கண்ணாடி போட வேண்டிய ஏற்படுது, கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாமே இந்த இந்த ஏஜ்ல வரக்குள்ளயே, அதாவது வந்து நாங்க சில சில மீம்ஸ் கூட உங்களுக்கெல்லாம் Facebookல வந்து ஷேர் ஆகும். அதாவது என்ன சொல்றது, இவரு இந்த வயசுல இப்படி இருக்காரு, நாங்க இந்த வயசுல இப்படி இருக்கோம்னு சொல்லி இடுப்பு வருத்தம்ங்கிறது, கை கால் வருத்தம், தூக்கம் இல்ல, ஸ்ட்ரெஸ் ஆகுறது. ஸோ இதெல்லாமே இங்க வந்து இந்த ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வந்து இல்லாதனால தான். ஓகே. ஸோ அது சரியான முறையில மெயின்டெயின் பண்ணி கொண்டு போறது வந்து உங்களோட உங்களோட செல்ஃப்க்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியம்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்து, there are growing the body scientific evidence that show our lifestyle play the hug part. அதாவது வந்து எங்கட உண்மையாலுமே வந்து எங்கட இந்த வாழ்க்கை முறை வந்து எங்கட என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, ரொம்பவே வந்து எங்கட வாழ்க்கை பெரும் பங்கு வகிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. த க்ரோவிங் ஆஃப் த பாடி. அத நாங்க வளர்ந்து வர பருவங்கள், எங்கட வளர்ந்து வரக்குள்ள வந்து இந்த வாழ்க்கை பங்கு, அதாவது வந்து என்ன சொல்றது, இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வந்து ரொம்பவே வந்து அவசியமாகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. சின்னதா குழந்தையா இருக்கக்குள்ள எல்லாரும் எங்கள நல்லா கவனிச்சு, இந்தந்த சாப்பாடு சாப்பிடணும், இப்படித்தான் இருக்கணும், அந்தந்த மாரின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே அப்படியே அந்த ஒவ்வொரு ஏஜ் தாண்டி வரக்குள்ள அது அப்படியே வந்து என்ன செய்வாங்க, வீட்லயும் யாரும் எங்கள கவனிக்கிறது இல்ல. நாங்களும் அந்த பழக்கவழக்கங்கள வந்து பழக்கப்படுத்திக் கொள்றதில்ல. அப்படியே எங்களோட லைஃப் சர்க்கிள் வந்து என்னது எகெயின்ஸா ஆகிரும். இதே வந்து சின்ன வயசுல இருக்குள்ள பாருங்க, ஸ்போர்ட்ஸ் கூட்டு போறது, மியூசிக் கிளாஸ் கூட்டு போறது, டான்ஸ் கிளாஸ் கூட்டு போறது, கிளாஸ் கூட்டு போறது, சரியான டைம்க்கு தூங்க சொல்றது, டிவி பார்க்கறது குறைக்குது. ஆனா அந்த ஏஜ் ஆக 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 வீட்லயும் யாரும் எதுவும் சொல்றது இல்ல. நாங்களும் அந்த சரியான பழக்கவழக்கங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி சொன்னா அடாப்ட் ஆகுறது இல்ல. சோ இம்பார்ட்டன்ட் அதுதான் எங்கட இம்பார்ட்டன்ஸ். மத்தது வந்து இந்த சரியான முறையில வந்து வாழ்க்கை முறை வந்து இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, மெனி ஹெல்த் ப்ராப்ளம் கேன் பி பிரிவென்ட் ஆர் லீஸ்ட் தியர் அக்யூரன்ஸ் த போஸ்ட்போன்ட் பை ஹேவிங் த ஹெல்தி லைஃப் ஸ்டைல். அதாவது வந்து என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, முடியுமான மட்டும் நாங்க சரியான வாழ்க்கை முறையை வந்து வாழத் தொடங்கிட்டாலே வந்து எங்களுக்கான அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப குறைய தொடங்கிடும். நிறைய பேர் வந்து பாருங்க கவுன்சிலிங் எடுத்துக்கொண்டு இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு சில பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சின்ன சின்னவங்க கூட வந்து என்ன சொல்றாரு, கவுன்சிலிங் எடுத்துக்கொண்டு இருக்காங்க. இல்ல எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு இந்த லைஃப். இதே வந்து நாங்க யோசிச்சு பாருங்க, எங்கட அப்பா அம்மாவோட வாழ்க்கை முறைகள் பாருங்க. சோ அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகல்ல இருந்தாங்க. அவங்க அந்த ஸ்ட்ரகல வந்து எப்படி மெயின்டெயின் பண்ணி கொண்டாங்க. சோ அத எப்படி அவங்க லைஃப்ப வந்து கொண்டு போனாங்க. குரோத் ஆகி கொண்டு வந்தாங்க. ஆனா இதே எங்களால வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் வந்தாலும், ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் கூட எங்களால சக்சஸா பேஸ் பண்ணிக்கொள்ள முடியாது. ஒரு சிலவங்கனால பேஸ் பண்ணிக்கொள்ளலாம். எவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ் வந்தாலும், இப்ப நீங்க வந்து இப்போ ஒரு சிலவங்க பாருங்க, இப்ப இதுல கிளாஸ்ல கூட இருப்பீங்க எல்லாருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்றது, இந்த படிப்பையும் அவங்களோட பெர்சனல் லைஃப்பையும் வந்து சரியா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக தெரியாம கொண்டு போக தெரியாதவங்க இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு சிலவங்க வந்து நல்லா கொண்டு போகலாம். அவங்களோட பெர்சனல் லைஃப்ப கொண்டு போவீங்க. அதாவது வந்து அவங்களோட ஆஃபீஸ் லைஃப்ப கொண்டு போகலாம். அவங்களோட பார்ட்னரோட பெர்சனல் லைஃப்ப நீங்க கொண்டு போவீங்க. ஃபேமிலியோட லைஃப்ப கொண்டு போவீங்க. ஆஸ் வெல் அஸ் உங்களோட ஸ்டடீஸையும் வந்து சரியான முறையிலயும் கொண்டு போவீங்க. ஸோ அது வந்து எல்லாருக்கும் இருக்கான்னு சொல்லி கேட்டா இல்ல. ஸோ எங்களோட லைஃப்ல வந்து ஒரு பேலன்சிங்ன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கணும். எல்லாத்தையும் நாங்க பேலன்ஸ் பண்றோம்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆக முடியாது. பேலன்ஸ் பண்றோம்னு சொல்லி நாங்க என்ன சொல்றது, அதுக்காக நாங்க எல்லாரையும் பேலன்ஸ் பண்ண போயிட்டு கடைசியில எங்கட லைஃப் நாங்க இல்லாம ஆக்கிக் கொள்றோம்னு சொல்லி சொல்லுவோம். அப்படியும் இருந்தா அது உண்மையாலுமே ஹெல்தியான லைஃப் ஸ்டைலா இருக்காது. சரியா? சோ இந்த விஷயங்கள வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ப மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும். ஓகே. அடுத்தது ஹெல்தி ஹேபிட்ஸ். இதுதான் நாங்க சொன்னோம். அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில வந்து அதாவது வந்து ஆரோக்கியமான பழக்கவழக்கங்கள். பாருங்க, முதலாவது என்ன? ஈட்டிங் த ஹெல்தி ஃபுட்ஸ் அண்ட் பேலன்ஸ் மீல்ஸ். அப்ப ஆரோக்கியமான சாப்பாடுகள வந்து நாங்க என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னா, சாப்பிடுறது. சரியா? சோ இதுல வந்து அதுகளுக்கும் வந்து பொதுவா வந்து நோட்ஸ் இங்க குடுத்து தான் இருக்கும். ஓகேயா? சோ நீங்க இந்த
இதை வாசிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த எக்ஷன் பிளான் சொல்லி சொன்னா இந்த ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை எடுத்துக்கொள்ள என்னென்ன விஷயங்களை வந்து செய்யலாம், டெவலப் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லி பாருங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்டெமினா, ஸ்ட்ரென்தன், சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லி இருக்கிறாங்க. 1 minute. சரியா, இதுகள் தான் வந்து உங்களோட ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள்னு சொல்லி சொல்லுது. அப்ப அங்க கேட்டிருந்தாங்க தானே 3வது கொஸ்டின்ல, இந்த பாருங்க ஆரோக்கியமான மீட், ஃபிஷ் அண்ட் ஸோ இதுகள் எல்லாமே இப்படி வந்து நாங்க ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் என்னென்ன சாப்பிடணும், எப்படி ஆயில் சேவலும், என்னென்ன ஆயில், சுகர், ஸோ இது எல்லாமே வந்து நாங்க எப்படி கம்மி பண்ணி கொள்ளணும். ஸோ அதுகள் தான் வந்து முதலாவது சொல்லி இருக்கிறாங்க இந்த பாயிண்ட்ல. ஓகே, ஸோ ஈட்டிங் ஹெல்தி ஃபுட்ஸ் அண்ட் பேலன்ஸ் மீல்ஸ். அடுத்தது வந்து பாருங்க ஸ்லீப்பிங் வெல் அண்ட் மேனேஜிங் ஸ்ட்ரெஸ். அப்ப நாங்க சரியான நல்ல தூக்கம் இருந்தா, அதாவது நல்ல தூக்கம்னா அதுக்குன்னு சொல்லி காலையிலையும் தூங்கி எழும்பி திரும்ப பகல் டைம் கிடைச்சா பகல் டைமும் தூங்கி எழும்பி ஈவினிங்கும் தூங்கி எழும்பி நைட்டுக்கும் தூங்கினா அப்படி இல்லை. ஒரு மனிதருக்கு சராசரியா 8 மணித்தேலம் தூக்கம்னா 8 மணித்தேலம் தூக்கம். ஓகே, பகல் டைம்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு கேப் கிடைச்சா அந்த டைம்ல, இப்போ ஒர்க் போறவங்க இல்லை, பட் சாட்டர்டே சண்டேஸ்ல அப்படி கேப் கிடைச்சா ஒரு 2 ஹவர் 1 ஹவர் தூங்குறதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதாவது வந்து எங்கட வந்து ஸ்லிப்பிங் வெல். ஆனா எழும்புறது வந்து முடியுமான மட்டும் நாங்க ஏர்லி மார்னிங் எழும்புறது வந்து எங்களுக்கு நல்லோம். நாங்க ஏர்லி மார்னிங் எழும்பி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தெரியும், உங்களோட ஒர்க் நாங்க ஒர்க் போறது வந்து பாருங்க, நீங்க ஏர்லி மார்னிங் எழும்பாட்டி ஒர்க் லேட்டா போறது, ஒர்க் லேட்டா போனா அங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு, மேனேஜர் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு, இன்றைக்கு லேட்டா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து லேட், ஸோ அன்றைக்கு ஷார்ட் லீவா போயிடும். ஸோ அப்போ நீங்க ஒர்க் போக்கலாம், அங்கே உங்களோட லோட் எல்லாம் வந்து உங்களோட ஃபைல்ஸ் அது இதுன்னு செக் பண்ண எக்ஸட்ரா வந்துடும். ஸோ அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே அப்படியே போக்கலாம். அப்போ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை எடுக்க மாட்டீங்க, ஸோ அது அப்படியே இல்லாமல் போயிடும். திரும்ப லஞ்ச் வந்து சரியா 12க்கு வந்து எடுக்கிற சான்ஸும் குறவா போயிடும். அப்புறம் ஒரு 2 o'clock அப்படி எடுக்கிறது, திரும்ப வேலை முடிச்சாச்சு, திரும்ப அப்படியே லேட் ஆகிரும். அங்க லேட் ஆனா திரும்ப வீட்டுக்கு வர லேட் ஆகும். வீட்டுக்கு வந்தோடனே என்ன செய்யறது, ஃபோன் சாப்பிட்டாச்சு, தூங்கியாச்சு. ஸோ இதுதான் வந்து நாங்கள் அந்த ஸ்லிப்பிங் வேலை எங்கிட்ட வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்றும் இங்கே கண்டிப்பா இருக்கணும் இந்த ஹெல்தி ஹேபிட்ஸை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு. ப்ராக்டிஸ் இந்த சேஃப் செக்ஸ், ட்ரிங்கிங் ஆல்கஹால் ரெஸ்பான்சிபிளி அண்ட் நாட் த அபியூசிங் ஆஃப் ட்ரக்ஸ். அதாவது வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா பிராக்டிசிங் த சேஃப் செக்ஸ், அதாவது வந்து இந்த உடல் உறவுன்னு சொல்ற விஷயம் கூட வந்து உண்மையாலுமே வந்து ஹெல்தியான ஹேபிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் ஆனது. சரியா, ஸோ அதாவது வந்து இப்ப நாங்க என்ன சொல்றது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லி சொன்னா அந்த சரியான என்ன சொல்றது சரியான டைம்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது அந்த பிராக்டிசிங் த சேஃப் செக்ஸ் வந்து அதாவது வந்து பாதுகாப்பான உடல் உறவுகளை வந்து வச்சுக்கொள்றது நல்லது. ஸோ சரியான முறையில வந்து அந்த உடல் உறவுகளை பேணுறது நல்லது. ஸோ அதுகள் எல்லாமே வந்து ஹெல்தி ஹேபிட்ஸ். அப்ப நிறைய பேருக்கு வந்து என்ன இஷ்யூஸ்ன்னு சொல்லணும்னா, இந்த சரியான ஹெல்தி ஹேபிட்ஸ் இல்லாத நிலை வந்து இந்த சிலவங்களுக்கு வந்து அந்த குழந்தை கிடைக்கிறதெல்லாம் லேட் ஆகுது. நிறைய பேர் மெடிசின்ஸ் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க. நார்மலா வந்து ஒரு யங்கர் ஏஜ்லேயே வந்து ஒரு 25, 24, 25, 30க்குள்ளே, பாய்க்கு ஒரு 30னா கேர்ளுக்கு ஒரு 25னா அந்த ஏஜ்க்குள்ளே வந்து மேரேஜ் பண்ணிடுவாங்க. ஆனா சரியா என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு அந்த பேபி ப்ராப்ளம் வர தொடங்கிடும். ஸோ அதுக்கான காரணமே வந்து இந்த ஹெல்தியான ஹேபிட்ஸ் தான். ஸோ அதுகள் எல்லாமே எங்களோட ஹெல்தியான ஹேபிட்ஸ்னு சொல்லி சொன்னா அந்த விஷயங்கள் கூட வந்து சரியான டைமுக்கு சரியான நேரத்துக்கு நடக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து மேரேஜ் வந்து லேட் ஆகி கொண்டு வருது. ஸோ அந்த லேட் ஆக்குறதுனால கூட வந்து எங்களோட வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அதுகள்னால எங்களுக்கு வந்து பாடி வீக் ஆகலாம். ஸோ ஈவன் கேர்ள்ஸுக்குனாலும் சரி பாய்ஸுக்குனாலும் சரி. ஸோ அப்படி வந்து அதை என்ன சொல்றேன்னா எங்களோட லைஃபே வந்து டோட்டலா வந்து வேஸ்ட் ஆகும். பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ லேட்டா மேரேஜ் பண்ணி அதுக்குன்னு சொல்லி நாங்க ஏர்லியாவும் இருக்கக்கூடாது. ஒரு டைம் கேப் ஒன்று இருக்கு. அந்த டைமுக்குள்ள அந்தந்த விஷயங்கள் வந்து நடக்கும் பொழுது உண்மையாலுமே வந்து ஸோ எங்களுக்கு வந்து அந்த எதிர்காலத்தில் இன் ஃபியூச்சர்ல வர அந்த ப்ராப்ளம் இஷ்யூஸ்னஸ் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா ரொம்ப குறைஞ்சு கொண்டு வந்துடும் சொல்லி சொல்லலாம். ட்ரிங்கிங் ஆல்கஹால் குடிக்கிறது வந்து
என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது வந்து நாங்க பொறுப்புடன் மது அருந்துதல். அதாவது வந்து இப்ப என்ன நாங்க வந்து துஷ்பிரயோகம் ஆகக்கூடாது. அதாவது அதுக்கு அபியூஸ் ஆகிரக்கூடாது. நாங்க அளவா ட்ரிங்க் பண்றேன்னாலும், அளவா ட்ரிங்க் பண்றது. ஓகே, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா, அப்படி இல்லாட்டி இயருக்கு ஒருக்காவோ, சாரி மந்த்லிக்கு ஒருக்காவோ, ஸோ அந்த ட்ரிங்க் பண்றது. ஸோ இது வந்து அதுக்குன்னு சொல்லி எந்த நாளும் தொடர்ந்து ட்ரிங்க் பண்ணா, உண்மையாலுமே வந்து அது சரியில்லாத ஒரு பழக்கமா தான் இருக்கும். சரியா? ஸோ அதுதான் சொல்றாங்க. ஸோ அது வந்து மேல், ஃபீமேல் ட்ரிங்க் பண்றதுனாலும் கூட, அது எந்த ஒரு என்ன சொல்ல தப்பு இல்ல. இப்ப நாங்க மேலைத்தேய நாடுகள பாருங்க. ஸோ வீட்ல ஃபேமிலிஸா ட்ரிங்க் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் ஸ்ரீலங்கால கூட அப்படித்தான். ஸோ அது எல்லாமே வந்து நாங்க எந்த ஒரு விஷயம் எங்கிட்ட எந்த ஒரு பழக்கவழக்கம் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா அந்த பழக்கவழக்கங்கள வந்து நாங்க என்ன செய்யணும்? அடிமை ஆகிரக்கூடாது. அந்த அபியூஸ் ஆகிரக்கூடாது. எந்த ஒரு இப்ப இந்த ட்ரிங்கிங்னாலுமே, இந்த பிராக்டிசிங் ஆஃப் த சேஃப் செக்ஸ்னாலும் கூட எதுனாலுமே வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, அ இது எல்லாமே வந்து நார்மலாவே வந்து என்ன சொல்றது? அடிமைத்தன்மைக்கு வந்து போகக்கூடாது. இப்ப நார்மலா இப்ப என்ன சொல்றது? மஸ்டர்பேஷன் பண்றது. ஸோ இதுகள் எல்லாமே வந்து ஒரு லிமிட்ல இருக்கணும்னு தான் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள எங்களுடைய ஹெல்தியான ஹேபிட்ஸ் வந்து சக்சஸா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது பிகின் த பிசிக்கலி ஆக்டிவிட்டீஸ். அதாவது வந்து உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்காக பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஸ்போர்ட்ஸ்ல ஸ்விம்மிங்கா இருக்கலாம். ஆ ஜிம்முக்கு போறதா இருக்கலாம். ஏதாவது இப்ப கிரிக்கெட் ஒவ்வொரு இப்ப பாய்ஸ்னா நெறைய பேர் வந்து ஈவினிங் சண்டே ஆனா மேட்ச் ஏதாவது கிரிக்கெட்டோ, ஃபுட்பாலோ, வாலிபால் விளையாடுறது, அப்படி இல்லாட்டி நாங்க ஸ்விம்மிங் போறது. ஸோ அப்படி எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாரி இந்த ஹெல்தியான ஹேபிட்ஸ்கெல்லாம் யூஸ் பண்றதுக்காகவே வந்து ஆஃபீஸ்கள்ல கூட இதெல்லாம் மெயின்டெயின் பண்ணி கொண்டு வரலாம். பாருங்க, லஞ்ச் டைம்ல வந்து ஸ்டாஃப்களுக்காக வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ்கள்ல வந்து பூல் டேபிள் இருக்கும், கேரம் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸோ அதாவது அகாடமிக் இருக்கும். பேட்மிண்டன் அகாடமி, ஸ்விம்மிங் பூல் அகாடமி. ஸோ அவங்களுக்கு அது ஜிம் அதெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீயா போகலாம். அந்த எம்ப்ளாய்க்கு ஆஃப்டர் 5:00 ஒர்க் முடிய அவங்களுக்கு ஃப்ரீ மெம்பர்ஷிப் கார்டுல போக முடியும். ஸோ அடுத்தது வந்து ஸ்டே இன் த கனெக்டட் வித் த அதர்ஸ். அதாவது வந்து நாங்க மற்றவர்களோடு வந்து தொடர்புல வந்து இருக்கணும். அதாவது வந்து நாங்க தனித்து என்னைக்குமே வந்து செயற்படக்கூடாது. தனியா இருக்கக்கூடாது. நாங்க எல்லாரோடையும் வந்து கோவொர்க்கர்ஸ் நாங்க வந்து ஆஃபீஸ்லயா இருக்கலாம், ஸ்கூலா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம். ஸோ எல்லாத்துலயும் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஸ்டே இன் த கனெக்டட் வித் த அதர்ஸ். நாங்க தனியா இருக்கக்கூடாது. அவங்க சரியில்ல அப்படின்னு சொல்லி, நாங்க இல்ல அவங்களோட நாங்க சேர மாட்டோம். அதாவது நாங்க என்ன சொல்றது? ஒரு சிலவங்க இருக்காங்க, ஐயோ! எனக்கு அவங்களோட சேர பிடிக்காது, அவங்களோட போக பிடிக்காதுன்னு சொல்லி தனியா இருப்பாங்க. அப்படி தனியா இருக்க, நீங்க என்னைக்குமே எந்த ஒரு விஷயமும் லேர்ன் பண்ணவும் மாட்டீங்க. நீங்களே வந்து உங்களுக்குன்னு சொல்லி என்ன சொல்றதுன்னு சொன்னா, நீங்க அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ வந்து விட்டு வெளியில வர மாட்டீங்க. ஸோ உங்களுக்குள்ளேயே நீங்க எடுக்கிறது தான் சரியான முடிவு. நீங்க எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சில தவறான முடிவுகள் கூட உங்களால எடுக்கக்கூடியதா இருக்கும். நீங்க மைண்ட்ல வந்து தனியாவே இருந்து பழகி என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்க்கு வந்து போயிரும். ஸோ உங்களுக்குன்னு சொல்லி ஒரு லைஃப் ஒண்ணு இல்லாம போயிரும். முடியுமான்னு மட்டும் நாங்க தேர்ட் பார்ட்டி பீப்பிள்ஸோட கனெக்டிவிட்டி ஆகணும். ஸோ அந்த கனெக்டிவிட்டி ஆகுறது கூட வந்து சரியான நபரோட கனெக்டிவிட்டி ஆகணும். இப்ப ஈவன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸா இருந்தா கூட சரியான நபரோட நாங்க கனெக்டிவிட்டில இருக்கணும். எல்லாரும் நல்லவங்களும் இல்ல, எல்லாரும் கெட்டவங்களும் இல்ல. அதுக்குன்னு சொல்லி எல்லாரும் நாங்க பார்க்குற கோணத்த வந்து இவங்க சரி வராது, ஐயோ! இவங்க மோசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்க என்ன சொல்றது, அப்படி இருக்கக்கூடாது. நாங்க முடியுமான மட்டும் நாங்க தேர்ட் பார்ட்டீஸோட வந்து ரொம்ப பேசி, பழகி, நாங்க அப்பதான் எங்களுக்கு ஒருத்தரோட பேசினா தான் அவர தெரிஞ்சு கொள்ள முடியும். உண்மையாலுமே அவரு நல்லவரா, இல்லாட்டி கெட்டவரான்னு சொல்லி. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ நாங்க புரிதல் ஒண்ணு வரும்னு சொல்றாங்க. அடுத்தது பிகினிங் ஆஃப் த எனி ஹெல்த் ரிஸ்க் ரிலேட்டட் யுவர் இல்லைங்க சார். அதாவது வந்து நோய் தொடர்பா ஏதாவது எங்களுக்கு ஏதாவது எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப உங்களுக்கு வந்து நீங்க சரியான முறையில சாப்பாட மெயின்டெயின் பண்றீங்க. நீங்க அத மெயின்டெயின் பண்ணி கொண்டு போகணும். அப்படி மெயின்டெயின் பண்ணாட்டி உங்களுக்கு என்ன சொல்லலாம், நோய் வரலாம். அதாவது சுகர் வரலாம், கொலஸ்ட்ரால் வரலாம் அந்த மாரி. ஸோ முடியுமான்னு மட்டும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வருதுன்னு சொன்னாலும், இப்ப நீங்க ஹெல்த்ல வந்து தொடர்ச்சியா வீக்கா இருக்கீங்கன்னு சொன்னா, நீங்க சரியான முறையில மெடிசின்ஸ் எடுத்து அந்த வீக்னஸ வந்து ரிடியூஸ் பண்ணிக்கொள்றதுக்கு என்னென்ன மெயின்டெயின் பண்ணணுமோ அதுகள மெயின்டெயின் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதுதான். டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஓவரால் ஹெல்த். அதாவது வந்து ஒட்டுமொத்தமாக உங்களோட ஆரோக்கியத்துக்கு நீங்க பொறுப்பா இருக்கணும். சரியா? நீங்க தான் உங்களோட உடம்ப வந்து பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்து யாருமே வந்து சின்னாக்கள் இல்லையே, எல்லாருமே வந்து எல்லா ஒரு ஏஜ் லிமிட்டோட வந்து இருக்கிறவங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் உங்களோட உடம்ப பார்த்துக்கொள்ள நீங்க இந்த விஷயங்கள் செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி. ஸோ அதத்தான் இங்க நாங்க சொல்றோம். அடுத்தது பாருங்க, ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மென்ட். நாங்க இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல வந்து எப்படி மேனேஜ்மென்ட் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. சரியா? அதுதான் இங்க கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ முதலாவது ஹெல்தி ஹேபிட்ஸ் டூ யூ பிராக்டிஸ் இன் யுவர் லைஃப். அப்ப அந்த விஷயங்கள வந்து நாங்க என்னென்ன பிராக்டிஸஸ் பண்றோமோ அத எழுதுறோம். அடுத்தது பாருங்க, அத நாங்க ஹெல்தி லைஃப் ஹேபிட்ஸ் வாட்ஸ் ஸ்பெசிபிக் ஹேபிட் டூ யூ திங்க் த ஷுட் டு ஒர்க் இம்ப்ரூவ். அதாவது இம்ப்ரூவ்னா நாங்க அத எப்படி மேனேஜ் பண்ணிக்கொள்ளணும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ எங்கிட்ட ஈட்டிங் ஹெல்தி, அதாவது வந்து ஆரோக்கியமான சாப்பாடு. இப்ப ஆரோக்கியமான சாப்பாடுன்னு சொன்னா சரியான ஊட்டச்சத்தான சாப்பாடுகள். உடலுக்கு வந்து
சமநிலையான பேலன்சிங்கா வச்சுக்கொள்ற மாதிரியான சாப்பாடுகள் வந்து நாங்க சாப்பிடணும். நீங்க அதை தான் உடையில இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகே, நீங்க இன்னைக்கு மார்னிங் வந்து என்ன சொல்றது, மார்னிங் வந்து நீங்க ஏதாவது என்ன சொல்றது, பால், பழம் அப்படி சாப்பிடுறீங்கன்னு சொன்னா, மத்தியான சாப்பாடு எப்படி இருக்கணும்? ஒரு சாப்பாடுல கீரை வகை இருக்கணும், ஃபிஷ் இருக்கணும். அதுக்கு ஃபிஷ் இருக்கலாம், எக், அதாவது அந்த எல்லா நாங்க படிச்சிருக்கோம். நாங்க இந்த கிரேட் 6, 7, 8லாம் அந்த ஹெல்தியான ஆரோக்கியமான உணவு பழக்கவழக்கங்கள்லாம் ஒரு சாப்பாட்டுல வந்து என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்கணும், பருப்பு வகைகள், கீரை வகைகள், அதுகள். ஸோ அதைத்தான் வந்து அங்கன ஈட்டிங் த ஹெல்தின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலா அந்த ஜிம்முக்கு போனாலே அந்த ட்ரெய்னர் வந்து எங்களுக்கு சொல்லுவார், நீங்க இந்த மாதிரியான சாப்பாடுகளை தான் கடைபிடிக்கணும்னு சொல்லி. அப்படி இல்லாட்டி நீங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ்க்கு போறீங்கன்னு சொன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா. மண்டேனா இந்த ஷெட்யூல் படி, டியூஸ்டே ஸோ வீக்லி இந்தந்த சாப்பாடுகள் தான் சாப்பிடணும், இந்தந்த சாப்பாடுகள் கூட ஒத்துக்கொள்ளாது. ஸோ முடியுமான பாருங்க, நாங்க கடை சாப்பாடுக்கு நிறைய பேர் விருப்போம். உண்மையாலுமே வந்து அந்த நாங்க ஷாப்ல சாப்பிடுற அந்த சாப்பாடு தான் எங்களோட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்பவே பாதிக்குது. சாப்பிடலாம், ஆனா ரொம்ப ரேரான டைம்ல வந்து இருந்துட்டு சாப்பிடுறது, அதுக்குன்னு அடிக்கடி அப்படி சாப்பிடுறது வந்து ரொம்பவே வந்து கூடாது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் நான் சொன்னேனே, உண்மையாலுமே நாங்க ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வந்து உண்மையாலுமே எங்கட கையில இல்ல. எங்கள சுத்தி இருக்கிற என்வைரன்மென்ட், இப்ப நீங்க வந்து வேறயா எங்கேயாவது போர்ட் ஆகி இருக்கீங்க. அப்படி இருக்கக்குள்ள சந்தர்ப்பத்துல உங்களுக்கு சமைச்சு சாப்பிட வாய்ப்பு இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத சந்தர்ப்பத்துல நீங்க கடையில தான் வாங்குவீங்க. சோ அது வந்து அதுதான் நான் சொல்றேன். ஒரு பெர்சனல் ஃபேக்டர்ஸ் மட்டும் இல்ல, என்வைரன்மென்ட் ஃபேக்டர்ஸும் இருக்குன்னு சொன்னது அதுதான். அடுத்தது ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். அதாவது வந்து சுறுசுறுப்பான வாழ்க்கை முறை. நாங்க என்ன சொன்னோம், எங்கட வந்து சரியான ஸ்ட்ரென்த், அதாவது எங்களுக்கு வெயிட், எங்களோட சரியான வெயிட்ட வந்து நாங்க மெயின்டெயின் பண்ணிக்கொள்ளணும். சரியா? நாங்க நல்ல டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு எழும்பணும். ஸோ இது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கும்னா, நோய்கள் ஏற்படாம இருக்கு. அந்த ஹார்ட் அட்டாக் வாரது, ஸ்ட்ரோக் வாரது, அந்த ஓவர் ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ அதுகள் எல்லாமே எங்களோட உடல்கள் வந்து சரியான சமநிலையில பேணுறது மட்டும் இல்லாம, உடல் எடை அதெல்லாமே மெயின்டெயின் பண்ணி கொள்ளணும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட், மன அழுத்த மேலாண்மைத்துவம். இதுதான் ரொம்ப மெயினான விஷயம். சரியா? அதாவது வந்து நாங்க வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஆகுறது வந்து எங்களுக்கு டிரெக்ட்டாவோ, இன்டிரெக்ட்டாவோ நாங்க வந்து மன ரீதியா வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கலாம். அதாவது இப்ப உதாரணத்துக்கு நீங்க எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுல ஒவ்வொரு முறையும் ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலாம். அது எப்படி? அசைன்மென்ட் ஒண்ணு வந்தா ஸ்ட்ரெஸ் ஆகிறது. எக்ஸாம் வந்தா ஸ்ட்ரெஸ் ஆகிறது. வொர்க்ல இருந்தா ஸ்ட்ரெஸ் ஆகுது. டைமுக்கு முடிக்கணும் அப்படின்னு. உண்மையான மட்டும் நாங்க இதுகள் வந்து சரியான டைம் பேலன்சிங் இருந்தா, நாங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்ல. சரியான டைம் எடுத்து சரியான முறையில வந்து அதுகள செஞ்சுக்க கொள்ள பார்க்கணும். சரியா? அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் மேல வந்து பாருங்க, நெறைய பேர் வந்து அடிக்கடி என்ன சொல்றது, ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னோனே, ஓகே ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்றது, ஸ்மோக் பண்ண தொடங்கிர்றது. அடுத்தது அப்படி இல்ல சிலவங்க ஸ்ட்ரெஸ்க்கு அதிக அளவு சாப்பிடக்கூட செய்வாங்க. ஸோ இதுகள் எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, உண்மையாலுமே வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து இன்னும் இன்கிரீஸ் தான் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. அப்ப முடியுமான மட்டும் ஸ்ட்ரெஸ்ஸ ரிடியூஸ் பண்ணி கொள்றதுக்காக தியானத்துல ஈடுபடுறது, நாங்க எங்களோட மைண்ட் செட் என்னைக்குமே கூல் டவுனா வச்சுக்கொள்றது, ஒரு டைம் பீரியட்குள்ள வொர்க்கள செஞ்சு முடிக்கிறது, அதுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம். அடுத்தது மேக் ஃப்ரெண்ட் வித் யுவர் செல்ஃப். அப்ப மேக் ஃப்ரெண்ட் வித் யுவர் செல்ஃப்ன்னு சொல்லி சொன்னா என்னது? அதாவது வந்து நாங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, எல்லாரோடையும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். நல்ல ஒரு டச்ல இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது நீங்க செய்றது சரியா பிழையான்னு சொல்லி சொல்றது கூட உங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அவர் மூலமா உங்களுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கலாம். அவருடைய ஸ்ட்ரெங்த் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கலாம். ஓகே, இந்த ஃப்ரெண்ட் இருக்கான். அப்ப நீங்க அசைன்மென்ட் நீங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அசைன்மென்ட் உங்களுக்கு விளங்காட்டி கூட உங்களோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லிக் குடுக்குறான்னா, அது உண்மையாலுமே உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான விஷயம். சோ நீங்க அந்த ஸ்ட்ரெஸ் விஷயத்த வந்து என்ன செய்றது? உங்க ஃப்ரெண்ட் தான் குறைச்சு தராரு. அதாவது ஹெல்த் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மென்ட்ங்கிறது அதுதான். நாங்க எல்லாரும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்துக்கணும். ஒரு ஆபீஸ்ல கூட நாங்க வந்து தனியா வேலை செஞ்சா, நாங்க கடைசியில எங்கட வேலை ஏதாவது கஷ் கஷ்டமா போயிட்டாலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. இதே நாங்க ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணா, ஐயோ! அவருக்கு வந்து கொஞ்சம் வொர்க் லோடா இருக்கு. நாங்க போயிட்டு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ சரியான நாங்க மெயின்டெனிங், அதாவது நாங்க மேக் அ ஃபிரெண்ட்ஸ் வித் யுவர் செல்ஃப்ன்னு சொல்றத விட, நாங்க ஒரு சரியான ஒரு மெயின்டெனிங் ரிலேஷன்ஷிப்ப எல்லாரோடையும் வந்து மெயின்டெயின் பண்ணி கொண்டு வாரது உண்மையாலுமே அது எங்களுக்கு நல்லம் என்று சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்தது பவரிங் ஆஃப் யுவர் மைண்ட் அண்ட் பாடி. டெவலப் த விஷன் கம்ப்ளீட், எங்களுக்குன்னு சொல்லி ஒரு நோக்கம் இருக்கணும். ஓகே, நீங்க வந்து இப்போ உங்களுக்கு ஒரு என்ன சொல்றேன், எங்க வாழ்க்கை வந்து ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு வாழ்க்கைக்கான ஒரு மீனிங்ஃபுல் இருக்கணும் லைஃப்க்கு. ஓகே, நாங்க என்ன செய்றோம்? இப்ப அடுத்த வருஷம் நாங்க என்ன செய்ய போறோம்? அதுக்கு அத வந்து யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. உங்களுக்கு ஒரு பிளான் ஒண்ணு இருக்கணும். ஓகே, நாங்க வந்து சரியான முறையில ஓகே உங்களோட பிளான் இப்ப என்னது, எல்லாரும் வந்திருக்கீங்க டிகிரி செய்றதுக்கு. ஓகே, ஒரு இதுல டிப்ளோமாவோட ஸ்டாப் பண்றவங்க இருப்பீங்க. டிகிரி கன்டின்யூ பண்ணி இருப்பீங்க. ஓகே, நான் இந்த டிகிரி முடிக்கணும். இந்த டிகிரி
முடிக்கல அந்த டிகிரியோட போகல எனக்கு என்னென்ன ஒர்க் இருக்கு. ஸோ இந்த பர்சனல் லைஃப்ல நான் என்னென்ன டெவலப் பண்ணி கொள்ளணும், இந்த பர்சனல் லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அதை எப்படி நான் அந்த இஷ்யூஸை வந்து ரிடியூஸ் பண்ணி கொள்றது. ஸோ இந்த டிகிரி எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த அடுத்த பர்சனல் செகண்ட் ஸ்டெப் என்ன, நான் அடுத்த விஷயத்தை எப்படி நான் கொண்டு நகர்த்தணும். ஸோ அதுகள் தான் வந்து பவரிங் யுவர் மைண்ட் அண்ட் பாடி. ஸோ அப்போ எங்களுக்கு சரியான ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு தெளிவான நோக்கம் இருக்கணும். இல்லை நாங்கள் சொல்லுவோம் இன்றைக்கு இப்போ டிகிரி எல்லாரும் டிகிரி செய்யறாங்க, நாங்களும் டிகிரி செய்யறோம்னு சொன்னா எங்களால் டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா? கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அடுத்தது லைஃப் பேலன்ஸ். திஸ் மீன்ஸ் ஒர்க்கிங் வித் அதர் கிரியேட் சம்திங் த கிரேட்டர் தென் சம் ஆஃப் இட்ஸ் பார்ட். அப்போ அதாவது வந்து பேலன்சிங்கா இருக்கணும். இப்போ நீங்க வந்து அதாவது வந்து இப்போ நாங்கள் ஒர்க்குக்கு போகிறோம், படிக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்கு, அப்படி இல்லாட்ட உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடு, நீங்கள் டிகிரி செய்றீங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, இல்லை அது ஐயோ நான் எனக்கு டிகிரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கேலுமா? இல்லை. ஃபேமிலி ஆக்களோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கேலுமா? ஆஃபீஸில் ஒர்க்கெல்லாம் செய்யாமல் இருக்கேலுமா? இல்லை. இது எல்லாத்தையும் வந்து பேலன்சிங்கில் வந்து கொண்டு போகணும். அடுத்தது ஷார்ப் அண்ட் த சோ. அதாவது ஷார்ப் அண்ட் சோன்னு சொல்லி சொன்னால் என்னதுன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் பார்க்குற விஷயங்களை வந்து சரியா கூர்மையா, அதாவது வந்து ஒரு விஷயத்த நாங்க பாக்குறோம்னு சொல்லி சொன்னா, அதை எந்த வேல நாங்க பாக்குறோம், அதை எப்படி பாக்குறோம், எவ்வளவு நாங்க ஒரு விஷயம் கஷ்டம்னு நினைச்சா கஷ்டம் தான், அந்த விஷயம் ஈஸின்னு நினைச்சா எங்களால ஈஸியா செஞ்சு கொண்டு போக முடியும். சரியா? சோ நாங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, எல்லா விஷயத்தையும் வந்து சரியான முறையில பார்த்து சரியான விதத்துல வந்து கொண்டு போகணும். அதைத்தான் இங்க வந்து ஹெல்த் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். அப்ப இங்க வந்து கேட்டிருக்க மாதிரி இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து பாருங்க, the what specific habit do you think the should work on improve. அப்ப இந்த ஹேபிட்ஸ்ங்களை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயங்களே வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ற மெத்தட் இல்லைன்னா சரி. அடுத்தது பாருங்க, அடாப்ட். ஆளுமை வளர்ச்சிக்கு வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வந்து பின்பற்றணும்னு சொல்லலாம். ஆர் யூ லிவிங் வித் ஹெல்தி லைஃப் ஸ்டைல்? நீங்க உங்களை கேட்டு பாருங்க, நீங்க வந்து ஒரு சரியான ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில தான் வாழ்றீங்கன்னு சொல்லுங்களேன். நீங்க வந்து என்னைக்குமே வந்து மார்னிங் ஒரு என்ன சொல்றது, நீங்க காலையில எலும்புக்குள்ளே எவ்வளவு பேர் வந்து நல்ல ஒரு சந்தோஷமா எழும்புறீங்க, நைட்டுக்கு வந்து படுக்கும்போது எவ்வளவு பேர் நல்லா சந்தோஷமா தூங்குறீங்க. ஸோ அதை உங்களை நீங்க கேட்டு பாருங்க. ஸோ இது எல்லாமே வந்து எங்களோட வாழ்க்கை, எங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், எங்களோட தனிப்பட்ட ஆளுமை வந்து பாதிக்கக்கூடிய காரணியா தான் இருக்கும். சரியா? அடுத்தது, நீங்க விரும்பியதை செய். Do you have the high energy you need to the down what need to what you want. உங்களுக்கு விருப்பமானது ஏதாவது செய்ய ஆர்வம் இருந்தா அதை நீங்க விருப்பமா செய்றீங்களா? அப்படி இல்லாட்டி இன்னொருத்தர் ஊந்துதல்ல செய்றீங்களா? இப்போ ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் நீ அதை படி, இதை படி, அங்க வேலைக்கு போ, இங்க வேலைக்கு போ, அந்த வேலையை செய், இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி சொல்றீங்களா? அப்படி இல்லாட்டி நீங்களா விரும்பி அந்த விஷயங்களை செய்றீங்களா? அடுத்தது, நீங்க எத்தனை பேரோட வந்து சிரிக்கிறீங்க, அதாவது சிரிச்சு பேசி மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, எந்த நேரமும் இல்லாட்டி சோகத்துல இருக்கீங்களா? அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ல கோபமா இருக்கீங்களா? சரி. அடுத்தது பாருங்க, டு யூ கான்ஃபிடென்ட்லி ஃபைண்ட் த சொல்யூஷன் த சேலஞ்ச் இன் யுவர் லைஃப். அதாவது உங்களோட வாழ்க்கை முறையில ஏற்படுற பிரச்சனைகளுக்கு, சவால்களுக்கு வந்து நீங்க எப்படி வெற்றி கொள்றீங்க, அந்த சவால்களை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸா வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க. டு யூ ஃபீல் வேல்யூ த அப்ரிசியேட்டட். அதாவது வந்து உங்களை வந்து அப்ரிசியேட் பண்ணக்குள்ள வந்து நீங்க மதிப்பு மிக்கவரா இருக்கீங்களா? நீங்க வந்து ஒருத்தர் வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு, அப்படி இல்லாட்டி ஒருத்தருக்கு முன்மாதிரியா இருக்கீங்களா? ஒருத்தர் உங்களை ஃபாலோ பண்றாரு, அப்படி இல்லாட்டி ஒருத்தர் உங்களுக்கு வந்து உங்கள வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ற அளவுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்குதா? டூ யூ அப்ரிசியேட்டட் த அதர் அண்ட் லெட் மீ நோ இட். அப்ப அது நீங்க மற்றவங்கள பாராட்டுறீங்களா? நீங்க அந்த பாராட்டுற விஷயத்த அவங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. நீங்க ஒரு மேனேஜரா இருந்தாலோ, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கீழ ஒருத்தர் ஜூனியர் வேலை செய்றா, நீங்க அந்த ஜூனியர் நல்ல ஏதாவது செஞ்சா பாராட்டுறீங்களா? ஸோ இதுகள் கூட வந்து நீங்க வந்து ஒழுங்கா வொர்க் பண்ணாட்டி, நீங்க ஒழுங்கா சரியா இல்லாட்டி உங்களோட மேனேஜருக்கு என்ன நடக்கும்? டென்ஷன் ஆகுவாரு. அவரு கோவப்படுவாரு. நீங்க திரும்ப கோவப்படுவீங்க. நீங்க டென்ஷன் ஆவீங்க. அப்போ இந்த ஒருத்தர் மேல வந்து அங்க அந்த லைஃப் ஸ்டைல், ஹெல்தியான லைஃப் ஸ்டைல வந்து டோட்டலா இல்லாம போயிட்டு, பெர்சனாலிட்டி டெவலப்மென்ட்ங்கிற விஷயம், இந்த ஒரு தனி மனித ஆரோக்கியம், தனி மனித இந்த என்ன பர்சனாலிட்டி ஆளுமையான வளர்ச்சியை வந்து அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா டிஸ்ட்ராய்ட் ஆகிடுது, இல்லாமலே போயிடுது. டு யூ ஹேவ் த கிரைக்கல் ஆஃப் த வார்ம் த கேரிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு நீங்க வந்து உங்கள்ட்ட இருக்கிற நண்பர் வட்டத்தோட வந்து அக்கறையா இருக்கீங்களா, அன்பா இருக்கீங்களா, எல்லாரோடையும் ஸ்பெண்ட் பண்றீங்களா, அந்த மாதிரி. டு யூ த சாய்ஸஸ் யூ மேக் எவ்ரி டே கெட் யூ வாட் யூ வாண்ட். நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து
என்னத்தை செய்ய விரும்புறீங்க, உங்களுக்கு இந்த நாள் எப்படி சக்சஸா போணுச்சு, இந்த நாள் இன்னைக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்து வேல்யூபிள் ஆச்சு, நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுடையில வந்து ஒழுங்கா சரிவர இல்லாட்டி என்ன நடக்கும்னு சொன்னா, உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்ற விஷயத்த வந்து பாதிக்கும். அப்படி இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்ற விஷயத்த பாதிக்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, உங்கள்ட்ட இருக்கிற இப்பதான் நாங்க பார்ட் 2க்கான கொஸ்டினுக்கு வாரோம். Prepare the personal, analyze, identify and discuss strength, weakness, opportunity and threats in your life. So அப்போ உங்களோட அந்த சரியான முறையில இந்த விஷயங்கள் வந்து சரியான முறையில இல்லாட்டி உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்ன நடக்கும், பாதிக்கும். அப்படி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை பாதிச்சா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து உங்களுக்கான சரியான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது உங்களோட லைஃப்ல, வீக்னஸ் இன்க்ரீஸ் ஆகி கொண்டு வரும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சரியா நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ள மாட்டீங்க, உங்களோட லைஃபே ஒரு த்ரெட்ஸா போயிரும். சோ இதுகள வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, சரியான முறையில வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல வந்து ஹெல்தியான லைஃப் ஸ்டைல வந்து யூஸ் பண்ணிக்கொண்டீங்கன்னா, உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, இன்க்ரீஸ் ஆகும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வீக்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கொண்டுவீங்க. த்ரெட்ஸ வந்து நீங்க எப்படி ரிடியூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி த்ரெட்ஸை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லி நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க. இதன் மூலம் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து சரியான முறையில உங்களுக்கான மேனேஜ் பண்ற கூடியதா இருக்கும். குட் practices to adapt the healthy life. குட் practices adapt the routine. adapt the routine சொன்னது என்ன, அதாவது வந்து ஒரு வழக்கத்தை ஏற்றுக்கொள்ளுது. ஓகே, உங்களோட ரூட்டின் ஒண்ணு இருக்கணும். ஓகே, நான் இன்றைக்கு வந்து இந்த டைம் எழும்புவேன், இன்றைக்கு வந்து இந்த டைமுக்கு ஒர்க் போகணும், ஒர்க்ல இந்த விஷயங்கள் இருக்கு முடிக்கணும். ஓகே, பின்னேற வரணும், எனக்கு அசைன்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த அசைன்மெண்ட் இன்றைக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஓகே, அது ரூட்டின், உங்க லைஃப்ல ஒரு ரூட்டின். ஓகே, சரி முடிக்கணும். சரி, நாளைக்கு திரும்ப ரூட்டின். ஓகே, நான் இன்றைக்கு ஒர்க் போனா எனக்கு இன்றைக்கு ஜிம் போக இருக்கு, அப்படி இல்லாட்டி இன்றைக்கு வந்து எனக்கு ஸ்விமிங் போக இருக்கு. ஸோ சாரி, நான் இந்த டைமுக்குள்ள ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஸ்விமிங் போகிறேன். ஓகே, முடிச்சாச்சு. எக்ஸாம். ஓகே, நான் இந்த அவருக்குள்ள ஒவ்வொரு வீக்கும் எனக்கு எக்ஸாம் இந்த சாட்டர்டே வருதுன்னு சொல்லி சொன்னா, ஓகே, நான் ஒவ்வொரு வீக்கும் ஒரு 3 hours படிக்கணும். ஓகே, சரியான டைமுக்கு தூங்கிட்டு மார்னிங் ஒரு ஏர்லியா ஒரு 4 o'clock கிளம்பி படிச்சாச்சு, ஒர்க் போயாச்சு. ஸோ அந்த அடாப்டட் ரூட்டின், ஒரு ரூட்டின் ஒன்று இருக்கணும். அப்படி இல்லை வந்தமா போனோமா ஒவ்வொரு நாளும் அப்படியே டைம் போனிச்சான்னு சொல்லி இருந்தா ஒன்றுமே பிரயோஜனம் ஆகாது. எங்களோட லைஃபே வந்து டெவலப் பண்ணிக்கொள்ள முடியாது. அடுத்தது வந்து ஈட் ஹெல்தி, ஆரோக்கியமா சாப்பிடணும். நாங்க ஆரோக்கியமான சாப்பாடுகளை வந்து முடியுமான மட்டும் சாப்பிடணும். இப்ப நாங்க ஒரு சிலவங்க வந்து என்ன சாப்பாட்டுல வந்து ஏதாவது மரக்கறிகள் இருந்தா ஒதுக்கி வைக்கிறது. ஸோ கீரை வகைகள் தான் எதுவுமே சாப்பிடுறது இல்ல. ஸோ அந்த மாரி அந்த ஆரோக்கியமான சாப்பாடுகள வந்து முடியுமான மட்டும் சாப்பிடணும். நாங்க என்னத்தான் நல்லா சாப்பிட்டாலும் வேலை ஒரு 2 பிளேட் 3 பிளேட் அப்படி இல்லாட்டி நீங்க நல்ல சாப்பாடு டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்லி என்னத்தான் சாப்பிடலாம், அந்த சாப்பிடுற சாப்பாடு ஆரோக்கியமான்னு சொல்லி பார்க்கணும். மூவ் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபோர்ட் ஜோன். அதாவது வந்து என்ன சொல்லலாம்னா, நாங்க என்னைக்குமே வந்து கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கக்கூடாது. ஆஸ் எ எம்ப்ளாயி, ஆஸ் எ ஸ்டூடண்ட் சொன்னா, நீங்க கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து கொண்டு எந்த விஷயத்தையும் பார்த்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காது. நீங்க ஒரு வொர்க் செய்றீங்க, திடீர்னு உங்களோட மேனேஜர் சொல்றாரு, ஓகே உங்களுக்கு இன்றைக்கு வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு, அதுக்கு இல்ல சார் எனக்கு ப்ராஜெக்ட் செய்யறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தீங்கன்னா கடைசியை மட்டும் நீங்க எந்த ஒரு விஷயமும் லேர்னிங் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி தான் நீங்க படிக்கிற விஷயம் ஓகே, அசைன்மெண்ட் தானே என்ன சொல்றது, அந்த அண்ணாவோ அந்த சாரோ வந்து சொல்லிக் கொடுப்பாரு, நாங்க அதை பார்த்து அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள தான் இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும்னு சொன்னா, ஓகே அந்த அண்ணன் அசைன்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காரு, இந்தந்த விஷயங்களை வந்து பார்க்க சொல்லியிருக்காரு, நாங்க இதுகளை ரிஃபர் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்தந்த விஷயங்களை வந்து நாங்க தேடிக்கொள்வோம். ஓகே, நாங்க அந்த அண்ணனோட ரெக்கார்டிங்ல இந்தந்த விஷயங்கள் சொல்லியிருக்காரு, ஸோ அதை நான் எப்படி எழுதுவேன். அதுதான் வந்து மூவ் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோனே தவிர, அந்த அண்ணா போடுறத அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி அசைன்மெண்ட்ல போடுறத, அது வந்து அப்படி இல்லாட்டி ChatGPT யூஸ் பண்ணி போடுறது கம்ஃபர்ட் ஜோன்ல. நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தார டாஸ்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அன்னைக்கு இந்த ஒர்க் முடிஞ்சு நான் போறேன்னு சொல்லி இருந்தா அது கம்ஃபர்ட் ஜோன்ல. நீங்க என்னைக்குமே வந்து நீங்க என்ன செய்யணும், ஒரு லைஃப்ல வந்து கண்டிப்பா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிஸ்க் ஒண்ணு எடுத்து ஆகணும். ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் அது வந்து பிழைக்குதோ சரியா வருதோ 2வது ஆப்ஷன். அந்த ரிஸ்க் எடுத்து பாருங்க. ரிஸ்க் உங்களால முடியும். நாங்க ஒரு விஷயம் வந்து எதுவுமே செய்யாம இருக்கக்குள்ள வந்து எங்களால தெரியாதுன்னு இருப்போம். ஆனா அந்த விஷயத்த வந்து செஞ்சு கொண்டு முடிச்ச பிறகு தெரியும், ஓகே எங்களாலயும் செய்ய முடியுதான்னு சொல்லி. இப்ப இதுல இருக்கிற எத்தனையோ பேர் வந்து இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இயர் யோசிப்பீங்க, ஐயோ என்னால இந்த டிகிரிய கம்ப்ளீட் பண்ண முடியுமா? இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு தூரத்துக்கு போக வேண்டியிருக்கு. என்னால பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள முடியாதுன்னு. ஆனா இதே நீங்க செகண்ட் இயர் போனோம்னு யோசிப்பீங்க, ஐயோ ஃபர்ஸ்ட் இயரா? அது செம்ம ஈஸியா இருக்கு. இப்ப நான் இப்ப டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு எவ்வளவு
இவ்வளவு சொல்றேன். உண்மையாலும் நான் அதை படிக்கக்குள்ள அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்திருந்தாலும் இப்ப நான் சொல்லலாம் டிகிரி உங்களால முடியும். அது அவ்வளவு பெரிய விஷயமே இல்ல. நீங்க அடுத்தடுத்த லெவல் போகல. நீங்க படிச்சிருப்பீங்க. கிரேட் 1ல இருந்து அப்படியே அப்பாகி வந்திருப்பீங்க. சோ இப்போ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் இன்னும் எவ்வளவு எக்ஸாம் இவ்வளவு ஈஸியான எக்ஸாம் தான் நான் ரிசல்ட்ஸ் கம்மியா எடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருப்பீங்க. அப்ப முதல்ல எங்க கம்ஃபோர்ட் ஜோன வந்து நாங்க முதல்ல என்ன செய்யணும்? வெளியில வரணும். ஆஃபீஸ்ல ஏதாவது இது வந்து உங்களோட பெர்சனல் லைஃப் நீங்க எடுத்துக்கொண்டா கூட பிரச்சனை இல்ல. ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு டாஸ்க் குடுத்தா நீங்க அந்த டாஸ்க் எடுங்க. ஓகே என்னால கேர்ளா பாயான்னு சொல்லி பார்க்காதீங்க. இப்ப வந்து எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்தாச்சு. இப்ப கேர்ள்ஸும் ஈக்குவாலிட்டி கேட்கறீங்க. சோ அப்ப ஈவன் ஈக்குவாலிட்டி கேட்டா அந்த ஈக்குவாலிட்டிக்கு வந்து என்ன செய்யணும்? நீங்களும் அடாப்ட் ஆகி வொர்க் செய்யணும். நான் இது பாயால மட்டும் தான் அந்த வேலை முடியும்னா இல்ல. என்னாலயே முடியும். எனக்கும் குடுத்து பாருங்க சார். நான் செஞ்சு காட்டுறேன். சோ அதுதான் மூவ் அப்போ உங்களோட கண்டிப்பா வந்து உங்களோட குட் பிராக்டிசஸ்ன்னு சொல்லி சொன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் மாத்திக்கொள்ளும். டூ மோர் வாட் மேக் யூ ஹாப்பி. மத்தது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை எது தருதோ அதை அதிகமா செய்யணும். ஓகே உங்களுக்கு பாட்டு கேட்கறது மகிழ்ச்சியா? சார் என்ன சொல்றது? நீங்க பாட்டு கேட்கறது மகிழ்ச்சியா? உங்களுக்கு எக்சர்சைஸ் செய்யறது மகிழ்ச்சியா? ஃப்ரெண்ட்ஸோட பேசிக் கொண்டிருக்கிறது. அது எங்களுக்கு மகிழ்ச்சியான தரக்கூடிய விஷயங்கள வந்து நாங்க அதிக அளவு செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்ப அப்ப என்ன அதுக்குன்னு சொல்லி ஓகே எனக்கு ட்ரிங்க் பண்றது தான் நல்ல ஹாப்பினஸ் தருதுன்னு சொல்லி ட்ரிங்க் பண்ண இயலுமா? இயலாது. நாங்க அங்கேயே என்ன சொன்னோம்? எந்த விஷயத்துக்கும் அபியூஸ் ஆகக்கூடாது. அத நாங்க வந்து என்ன செய்யணும்? மேனேஜ் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். அடுத்தது மேக் அ மேக் அ வைஸ் யூஸ் ஆஃப் யுவர் டைம். அதாவது வந்து நான் என்ன சொன்னேன்? எங்கட நேரத்த வந்து நாங்க எவ்வளவு தூரத்துக்கு புத்திசாலித்தனமா பயன்படுத்துறோமோ, அவ்வளத்துக்கு எங்கட வேலைகள வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, செஞ்சு கொண்டு போகலாம். சோ அதுதான் மெயினான திங். ஓகேயா? சோ இவ்வளவு தான் வந்து பாருங்க இதுதான் எக்ஸாம்க்கு அசைன்மென்ட் கொஸ்டினும் இதே தான். யாருமே யோசிச்சே இருக்க மாட்டீங்க. இந்த கொஸ்டின் தான் அசைன்மென்ட்க்கு வரும்னு சொல்லி. சோ இதுதான் அசைன்மென்ட் கொஸ்டினாவும் வந்து இருக்கு. ஓகேயா? சோ இவ்வளவு தான் விஷயம் இந்த பெர்சனாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்ற விஷயத்துல. ஓகேயா? சோ அப்ப அடுத்தது பார்ப்போம். இந்த ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி உங்களோட லைஃப்ல என்னென்ன ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிய பத்தி கேட்கறாங்கன்னு சொல்லி. அப்ப முதலாவது வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன சொல்லலாம்? கிட்டத்தட்ட 60 மார்க்ஸ் இருக்கு. சரியா? 60 மார்க்ஸ். முதலாவது யோசிங்க. ஸ்ட்ரென்த் என்னது? வாட் யூ What do you do? சரியா? சோ அப்ப பாருங்க. இந்த 4 விஷயம். உங்களோட ஸ்ட்ரென்த் என்னது? வீக்னஸ் என்னது? ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? த்ரெட்ஸ் என்னதுன்னு சொல்லி. நாங்க இவ்வளவு தூரம் எந்த நாளுமே நாங்க என்ன எழுதுறது? ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன? வீக்னஸ் என்ன? ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? த்ரெட்ஸ் என்னன்னு சொல்லி. உங்கள நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? நீங்க ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போக்குல யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கேட்டிருப்பாங்க ஒரு என்ன சொல்றது? ஒரு இன்டோ பேனல் போர்ட்ல இருக்கவங்க. "புதா வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்? வாட் இஸ் யுவர் வீக்னஸ் புதா?" இப்படிதான். ஸ்ட்ரென்த்த கூட கேட்க மாட்டாங்க. "வாட் இஸ் யுவர் வீக்னஸ் புத்தா? வாட் இஸ் யுவர் த்ரெட்ஸ் புத்தா?" அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ நீங்க வந்து இதுக்கு எத்தன பேர் இதுக்கு இப்படி பிராக்டிஸ் ஆயிட்டு இந்த மாரி இன்டர்வியூக்கு போயிருப்பீங்க? ஒரு சில இன்டர்வியூல மெயினா இந்த விஷயம் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன? உங்களோட வீக்னஸ் என்ன? என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு இருக்கு? உங்களோட த்ரெட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்ப பாருங்க ஸ்ட்ரென்த்னா என்னது? வாட் டு யூ டூ வெல்? நீங்க என்னத்த நல்லா செஞ்சிருக்கீங்க? வாட் ஆர் த பீப்பிள் சீ யுவர் ஸ்ட்ரென்த்? அப்ப மத்த பீப்பிள் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன? நீங்க வந்து நல்ல அக்கவுண்ட்ஸ் செய்றீங்களா? நல்ல காமர்ஸ் செய்றீங்களா? சோ அது உங்களோட ஸ்ட்ரென்த். நீங்க வந்து பாசிட்டிவ் வைப்ல இருக்கீங்களா? அது உங்களோட ஸ்ட்ரென்த். நீங்க எல்லாரோடையும் வொர்க்ல அடாப்ட் ஆகி வொர்க் செய்யக்கூடிய பெர்சனா, எல்லாரோடையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆளா இருந்தா அது எல்லாமே என்னது? உங்களோட ஸ்ட்ரென்த்தா இருக்கும். டைம் மேனேஜ் பண்ணி கொள்றீங்களா? உங்களோட ஸ்ட்ரென்த். இந்த ஸ்ட்ரென்த்ன்னு சொன்னா இன்னொருத்தர்ட்ட இல்லாத விஷயம் தான் உங்கட்ட இருக்கு. சோ அதுதான் ஸ்ட்ரென்த். வீக்னஸ். வாட் ஆர் த நீட் டெவலப்மென்ட்?
அப்ப இந்த வீக்னஸ்னா என்னது? இந்த நீங்க எப்படி அதை டெவலப் பண்ணிக்கொள்ளணும்? வாட் ஷுட் யூ அவாய்ட்? அந்த வீக்னஸ்ல நீங்க என்னென்னத்தை தடுக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு வீக்னஸ்னு சொல்லுமே, இப்ப நீங்க வந்து ஸ்மோக் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. அப்படி இல்லாட்டி அடிக்கடி ட்ரிங்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. அப்ப அது உங்களோட வீக்னஸ். அந்த வீக்னஸ் என்ன செய்யணும்? வாட் ஷுட் யூ அவாய்ட்? நீங்க அதை எப்படி அவாய்ட் பண்ணுவீங்க? ஓகே, இப்ப நீங்க வந்து ட்ரிங்க் பண்றவரா இருந்தா, ஓகே நான் டெய்லி ட்ரிங்க் பண்ணாம 1 வீக்குக்கு ஒருக்கா, அப்புறம் அப்படியே 1 மந்த்துக்கு ஒருக்கா. அதே மாதிரி நீங்க ஸ்மோக் பண்ற பர்சனா இருந்தாலும் அதே மாதிரி தான். எப்படி நாங்க ஓகே டெய்லியா சாரி ஒரு டேல வந்து 3 டைம்ஸ் ஸ்மோக் பண்றோம்னா, அப்படியே குறைச்சு ஏன்னா 2 டைம்ஸ், அப்புறம் 1 டைம்ஸ், அப்புறம் வந்து ஒரு டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அப்புறம் அப்படியே வந்து ஒரு வீக், அப்படியே வந்து 1 மந்த், அப்புறம் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பார்ட்டிஸ்னா மட்டும் தான் ட்ரிங்க் பண்றது. ஸோ இதுதான் உங்களோட வீக்னஸா இருக்கும். வேற என்ன? நீங்க வந்து கோவப்படக்கூடியவரா? ஸோ அந்த கோவப்படுறீங்கன்னு சொன்னா, அத எப்படி நீங்க ரிடியூஸ் பண்ண போறீங்க? உங்களோட வந்து எந்த நேரமும் நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குதா? ஸோ அத நீங்க எப்படி இல்லாம ஆக்கிக்கொள்றீங்க? அதாவது இங்க சம்டைம்ஸ் உங்களோட பேட் ஹேபிட்ஸ், உங்களோட சரியான தவறான பழக்கவழக்கங்கள் தான் உங்களுக்கு வீக்னஸ் ஆகும்னு சொல்றது. ஓகே, உங்களுக்கு வந்து என்ன சொல்றது? இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் இல்லையா? நீங்க அத எப்படி லேர்ன் பண்ணிக்கொள்ள போறீங்க? ஸோ அந்த லேர்ன் பண்ணிக்கொள்றது. அப்ப நாங்க அவாய்ட் பண்ற மாரியான விஷயங்கள்ல, இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியாட்டி, அது கூட உங்களோட வீக்னஸ் தான். அந்த வீக்னஸ் இல்லாம நீங்க எப்படி இங்கிலீஷ லேர்ன் பண்ணிக்கொள்ள போறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப்ல வந்து இந்த வொர்க் செய்ய தெரியாட்டி, ஓகே அந்த ஜாப் அத எப்ப நீங்க ட்ரெய்னிங் எடுத்துக்கொள்ள போறீங்க? யார்கிட்ட அத கேட்க போறீங்க? அத எப்படி செஞ்சு கொள்ள போறீங்க? அதுதான் வீக்னஸ். அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி. வாட் த பாசிபிலிட்டி டூ ஆஃப் ஆன் யூ. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன இருக்கு? சரி, இப்ப பாருங்க, இப்ப எனக்கு என்ன பொறுத்தவரை ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். ஓகே, எந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து இத நீங்க எப்படி எடுத்துக்கொள்றீங்கன்னு சொல்லி தெரியாது. ஸோ நான் வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிக் குடுக்குறதுக்கு வந்து எனக்கு தெரியும். நான் இப்ப கேம்பஸ் படிக்கிற டைமே வந்து இப்போ ஒரு அசைன்மென்ட்க்கு ஹெல்ப் பண்றது, ஒருத்தர் கொஸ்டின் கேட்டா அதுக்கான ஆன்சர் பண்றது எப்படின்னு சொல்லி எனக்கு அக்யூரேட்டா தெரியும். அவர் எப்படியான கொஸ்டின்ஸ் கேட்பாரு, அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், அவரோட மைண்ட் செட்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும், ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி வந்து நான் அவருக்கு ஆன்சர் சொல்லிக் குடுக்கணும், என்னென்ன கோணத்துல அவர் அத சிந்திக்க கூடும் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்திக் கொண்டு நான் என்ன செய்றேன், நான் இப்ப எல்லாருக்கும் கிளாஸ் கொண்டு போறேன். சோ அதுதான் நான் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ நான் எப்படி பயன்படுத்திக் கொள்றேன். ஓகே. உங்களுக்கு வந்து என்ன சொல்றது? பாருங்க, நெறைய பேர் வந்து இந்த பார்ட் டைம் செய்றதுக்கான காரணமே வந்து அவங்கட்ட இருக்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ சரியா பயன்படுத்திக் கொள்றாங்க. ஒருத்தவங்க வந்து வொர்க்குக்கு போவாங்க. அப்படி இல்லாட்டி படிச்சு கொண்டே வந்து இந்த கேக் பேக்கிங் செய்றது, அப்படி நெறைய பேர் வந்து பாருங்க ஆன்லைன் பிசினஸ் செய்வாங்க. சோ அதெல்லாமே வந்து உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க வந்து எப்படி உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்றீங்க. சோ WhatsAppல அடிக்கடி ஸ்டேட்டஸ் போடுறது, ஒருத்தவங்க ரீல் போடுறது, YouTube ஓப்பன் பண்றது, அப்படி இல்ல அந்த மாரி. ஏதாவது காம்படிஷன், இப்ப பாட்டு பாடுறது அந்த மாரியான காம்படிஷன்ல வந்து அ பங்கு பற்றது. சோ உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து நீங்க எப்படி பயன்படுத்திக் கொள்றீங்க? வாட் ரிசோர்ஸ் டூ யூ ஹேவ்? அதுக்காக உங்கட்ட என்னென்ன வளங்கள் இருக்குன்னு சொல்லணும். நீங்க இப்போ ஓகே ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்களா? உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கான என்னென்ன டேலண்ட் இருக்கு? உங்கட்ட ரிசோர்ஸ் இருக்கா? சோ உங்களுக்கு ஒருத்தருக்கு சொல்லிக் குடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கட்ட டேலண்ட் இருக்குதா? சோ நெறைய டீச்சர்ஸ் இருக்காங்களா? எல்லா சப்ஜெக்ட்க்கும் கிளாஸ் எடுத்துக்கொள்ள. சோ அதுதான். ஹூ கேன் ஹெல்ப் யூ? உங்களுக்கு அதுக்காக யார் உதவி செய்றா? ஓகே, நீங்க வந்து இப்ப தனியா சம்டைம்ஸ் வந்து பிசினஸ வந்து ஒரு ஃப்ரெண்டோட வந்து செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்ப நான் இந்த கிளாஸ் கொண்டு போறது வந்து எந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்க 2, 3 பேர சேர்த்து தான் நான் உங்களுக்கு கிளாஸ் லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, 6 சொல்லி எல்லா சப்ஜெக்ட்க்கும் கிளாஸ் கொண்டு போறது. இஎஸ்பிஎம் கிளாஸஸ் கொண்டு போறது. சோ அப்ப எனக்கு ஹூ கேன் ஹெல்ப் யூ? உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்றா? ஃபேமிலி சப்போர்ட் இருக்கா? உங்களோட பார்ட்னர் சப்போர்ட் பண்றாங்களா? சொசைட்டில உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குதா? அப்படி இல்லாட்டி ஈவன் உங்களோட ஆபீஸ்ல கூட சப்போர்ட் கிடைக்குதா? இப்ப இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப நெறைய பேருக்கு வந்து ஆபீஸ்ல வந்து படிச்சு கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. நெறைய சொல்லுவாங்க, ஓகே நீங்க படிங்க. நாங்க உங்களுக்கு வந்து இப்ப எங்கட ஆபீஸ்ல எல்லாம் வந்து எங்கட மாஸ்டர்ஸ் டிகிரி எல்லாம் செய்ய எங்களுக்கு காசு தரும். அதாவது வந்து 50% வந்து எங்களுக்கு வந்து ஆபீஸால தருவாங்க. ஆபீஸ்ல சில கோர்சஸ் இருக்கு. அது படிக்கிறதுக்கு வந்து ஃப்ரீ. அதாவது வந்து நாங்க ஃபர்ஸ்ட்க்கே பேமெண்ட் கட்டி நாங்க படிப்போம். பாஸ் பண்ணோனே அந்த அமௌண்ட்ட ஃபுல்லா எங்களுக்கு வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில எங்களுக்கு அத வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அத நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கொள்றீங்க? சோ அதுதான் இங்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ன்னு சொல்றது. அடுத்தது த்ரெட்ஸ். வாட் மைட் கேஸ் ஆஃப் த டிஃபிகல்ட். நீங்க என்ன பேஸ் பண்ணீங்க த்ரெட்ஸ்ல? உங்களுக்கு பயமான ஓகே. உங்களுக்கு த்ரெட்ஸ்ன்னு சொன்னா, ஓகே. அதாவது உங்கள்ட்ட கேஷ் இல்லாத ஒரு த்ரெட்ஸா இருக்கலாம். சோ உங்கள்ட்ட நாலேட்ஜ் ஒண்ணும் இல்ல. அது வந்து வீக்னஸா, அதாவது வந்து த்ரெட்ஸ்ல வந்து வேற சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு ஆபீஸ் வொர்க்கையும் போய்க்கிட்டு இதையும் பேலன்ஸ் பண்ண இயலாது. அது ஒரு த்ரெட்ஸா இருக்கலாம். சரியா? சோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலில ஒரு சப்போர்ட்ஸ் இல்ல. அது ஒரு த்ரெட்ஸா இருக்கலாம். அது அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நெறைய இருக்கலாம். இப்ப அதனால படிக்கிறத வந்து கைவிடக்கூடிய சான்ஸ்ல கூட இருக்கலாம். சோ அதுதான். வாட் ரெஸ்பான்சிபிலிட்டி டூ யூ ஹேவ்? உங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். உங்களுக்கு த்ரெட்ஸ் வரதுக்கான காரணம் என்னது? அந்த த்ரெட்ஸ நீங்க எப்படி ரிட்யூஸ் பண்றீங்க? அப்படி இல்லாட்டி அத எப்படி அவாய்ட் பண்ணிக்கொள்ள போறீங்க? வாட் மைட் த ரெஸ்ட்ரிக்டட் யூ? அதாவது வந்து உங்களுக்கு அத எப்படி நீங்க உங்களுக்கு தடங்கலா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னது? ஓகே, உங்களுக்கு வந்து டிகிரி படிக்கணும். ஆனா வந்து உங்களுக்கு வந்து என்னது?
ஒரு பயம் இருக்கும் என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஐயோ! இங்கிலீஷ் செய்யலான்னு சொல்லி. அந்த 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 தடங்கள எப்படி நீங்க இல்லாமாக்க போறீங்க? ஸோ இதெல்லாம் தான் வந்து நார்மலா வந்து பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப இது வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு இன்ட்ரோ போறீங்கன்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா அந்த இன்ட்ரோல வந்து உங்கள கேட்பாங்க. உங்களுக்கு வந்து இருக்கிற ஸ்ட்ரெங்த் என்ன? வீக்னஸ் என்ன? த்ரெட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன? அந்த அத வந்து நீங்க எப்படி வந்து இல்லாம பண்ணுவீங்க? அப்படி இல்லாட்டி அத எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? அத எப்படி நீங்க மேனேஜ் பண்ணிக்கொள்வீங்கன்னு சொல்லி நீங்க இங்கன எழுதணும். அப்ப சரியா கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து நீங்க இங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா முதல்ல குடுக்கணும். ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள. ஓகே. 1 மினிட் தான். ஓகே. ஸோ இங்க அடுத்தது பாருங்க. பெனிஃபிட் ஆஃப் த பெர்சனல் ஸ்வொட் அனலைஸ். ஸோ இந்த பெனிஃபிட் ஃபார் த பெர்சனல் ஸ்வொட் அனலைஸ்ன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்குள்ளயே நீங்க கேட்டு பாருங்க. உங்களுக்கான என்னென்ன அ தனிப்பட்ட ரீதியா வந்து ஸ்ட்ரெங்த் இருக்கு. என்னென்ன வீக்னஸ் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன இருக்குது உங்களுக்குன்னு. அடுத்தது வந்து த்ரெட்ஸ் என்ன இருக்கு. ஸோ இதுகள் எல்லாமே வந்து நாங்க தெரிஞ்சு கொள்வது அவசியம். சரியா? ஸோ அப்ப பாருங்க. பெர்சனல் ஸ்வொட் அனலைஸ்ல ஸ்ட்ரெங்த். அப்ப நாங்க ஸ்ட்ரென்த்த பார்க்கக்குள்ள வந்து பாருங்க, நான் முதலாவது வந்து சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப பாருங்க நாங்க இந்த ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, இப்ப நாங்க யூஸ் பண்ணி யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, அந்த ஸ்ட்ரென்த் வந்து உண்மையாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல சரியான முறையில வொர்க் பண்ணி கொண்டு போறதுக்கு. ஒரு இடத்துல போயிட்டு ஒரு அடாப்ட் ஆகி இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் எங்களால வந்து சொல்ல முடியும். இந்த ஸ்ட்ரென்த் மூலமா தான் வந்து உங்களுக்கு என்ன தெரியும்னு சொன்னா, நாங்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வோம். நீங்க சரியா நல்லா பேசக்கூடிய டாக்கட்டிவான ஒரு பெர்சனா இருந்தா, உங்கள வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆ ஆர்கனைசேஷன்ல ஒரு ஏதாவது ஒரு டாபிக் பேசுறதுக்கோ, அப்படி இல்லாட்டி பேசுறதுக்கு உங்கள தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா, உங்களோட ஸ்ட்ரென்த் அங்க உங்களுக்கே ஆப்பர்ச்சுனிட்டீஸா வந்து மாறும். ஆனா, உங்களோட வீக்னஸ் வந்து உங்களுக்கே வந்து என்ன நடக்கும்னா, த்ரெட்ஸா மாறும். அதத்தான் நாங்க பேலன்ஸ் பண்ணி கொள்ளணும். சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆ உங்கட்ட இந்த ஸ்ட்ரெங்த்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள உங்கட்ட இல்லாத விஷயம் என்ன இருக்குன்னு. இப்ப நான் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் தான் தாரேன். இது வந்து பெர்சனல் இங்க சொல்லியே இருக்காங்க. பெர்சனல். பிரிப்பேர் த பெர்சனல் அனலைசிஸ். எனக்கு தெரியாது உங்களோட ஸ்ட்ரெங்த் என்ன இருக்கு, வீக்னஸ் என்ன இருக்குன்னு சொல்லி. நான் காமனா இந்தந்த விஷயங்கள் ஒருத்தர்ட்ட இருக்கலாம். அந்த விஷயத்த நீங்க எப்படி எழுதுறதுன்னு சொல்லி தான் நான் இங்க சொல்லிக் குடுத்து கொண்டு போறேன். பாருங்க. அதாவது மத்தவங்கட்ட இருக்காதது என்ன இருக்கு? இப்ப நாங்க சொல்லலாம். இப்ப மத்தவங்கட்ட இருக்காது என்ன இருக்குதுன்னு சொன்னா இப்படித்தான். நீங்க வந்து நல்லா மேத்ஸ் செய்வீங்க. ஆனா உங்களோட ஃப்ரெண்டும் மேத்ஸ் செய்வாரு. உங்க 2 பேர்ல வந்து யாரு நல்லா மேத்ஸ் செய்றாங்களோ, அதுதான் உண்மையான ஸ்ட்ரெங்த்தாவும் இருக்கும். பாருங்க. அவங்கட்ட நீங்க நல்ல நொ நாலெட்ஜபிளான இப்ப நீங்க ஒரு ஆஃபீஸ்ல இருக்கீங்க. டிகிரி செய்றது நீங்க மட்டும் தான் உங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இங்கிலீஷ், சிங்களம், தமிழ் 3மே தெரிஞ்ச லாங்குவேஜ் நீங்க மட்டும் தான் இருக்கீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். வாட் யூ பெட்டர் தென் எனிஒன் எல்ஸ். அதாவது மத்தவங்கள விட நீங்க என்ன சிறப்பா இருக்கீங்க? எப்படி எல்லாரோடையும் வொர்க் பண்றீங்களா? எல்லாரோடையும் சகஜமா பழகுறீங்களா? டாஸ்க்க டைம்க்கு முடிக்கிறீங்களா? வாட் பெர்சனல் ரிசோர்ஸ் கேன் யூ அக்சஸ். அதாவது வந்து உங்களுக்குன்னு சொல்லி
உங்களுக்குன்னு பர்சனல் ரிசோர்ஸ் என்ன இருக்கு? அதாவது வந்து இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு கல்வி கற்கிறதுக்கு ஒரு நல்ல சூழல் இருக்கு. அப்படி இல்லாட்டி குடும்பத்துல ஒரு சப்போர்ட்டிவ் இருக்கு. அது கூட உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கும். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாம ஆஃபீஸ்ல வந்து உங்களுக்கு நெறைய ஒரு சப்போர்ட்டிவ் ஒண்ணு இருக்கு. அந்த மாரி. அடுத்தது வாட் யூ அதர் பீப்பிள் அண்ட் யுவர் பாஸ் ஆர் யுவர் பர்ட்டிகுலர் சி ஆஸ் யுவர் ஸ்ட்ரெங்த். அதாவது வந்து மத்தவங்க வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்த வந்து எத பார்க்குறாங்க? ஸ்ட்ரென்த்த வந்து எப்படி பார்க்குறாங்க? அதாவது உங்கட்ட ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லி அவங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இப்ப மேனேஜர் உங்கட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்த ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அப்பதான் அவரு ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. ஓகே, இவர்கிட்ட இந்த ஸ்ட்ரென்த் இருக்கு. நாங்க இவர்ட்ட இந்த வேலைய குடுப்போம். பொறுப்பா செய்வாருன்னு சொல்லி. ஸோ எங்களோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னொருத்தருக்கு வந்து கண்டிப்பா என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது விச் அச்சீவ்மென்ட் ஆர் யூ மோஸ்ட் ப்ரவுட் ஆஃப். அதாவது வந்து நாங்க உங்களோட வந்து அச்சீவ்மென்ட்ல வந்து நீங்க மோஸ்ட் ப்ரவுடா எதை எதிர்பார்க்குறீங்க? இப்ப சம்டைம்ஸ் வந்து நாங்க ஒரு சில அச்சீவ்மென்ட் இருக்கும். அந்த அச்சீவ்மென்ட் எங்களுக்கு பெருசா இருக்கும். ஆனா அத பார்க்கிறவங்களுக்கு சின்னதா இருக்கும். அது எங்களுக்கு டசன்ட் மேட்டர். இப்ப நாங்க சொல்லலாம், இப்ப டிகிரி எல்லாரும் தான் டிகிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா. ஆனா எல்லாரும் அந்த வார்த்தைய சொல்லலாம். ஆனா அந்த டிகிரி எடுக்கிறதுக்காக நீங்க வந்து போட்ட எஃபோர்ட் வந்து உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுதான் வாட் யூ அச்சீவ்மென்ட் ஆர் யூ மோஸ்ட் ப்ரவுட் ஆஃப். உங்கட்ட நீங்க அச்சீவ்மென்ட் வந்து நீங்க எவ்வளவு ப்ரவுடா பார்க்குறீங்க. சோ அது கூட அப்படி இல்ல, ஐயோ! இது என்ன நான் செஞ்சது பெருசா ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தா, உண்மையாலுமே உங்கள வந்து அன்னோட் ஆவனாக்கு. இல்ல நான் செஞ்சது ஒரு நல்ல ஒரு நான் டிகிரி ஒண்ணு செஞ்சிருக்கேன். ஸோ எனக்கு அது ஒரு அதுக்குன்னு சொல்லி நாங்க அந்த என்ன அந்த எங்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லி அதுக்குன்னு வந்து நாங்க அந்த கர்வம் படுறது, என்ன சொல்றது, அந்த இன்னொருத்தவங்கள மதிக்காம இருக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஆட்டிட்யூட் அங்க வரக்கூடாது. அடுத்தது வந்து பாருங்க. அடுத்தது வாட் வேல்யூ டூ யூ பிலீவ் இன் த அதர் ஃபெயில் டு எக்ஸாபிட். அப்படின்னு சொல்லி சொன்னா மத்தவங்க வந்து அந்த உண்மையாலுமே அத வந்து வேல்யூவா இல்லாத வந்து நீங்க அந்த வேல்யூவ எப்படி யூஸ் பண்ணி கொள்றீங்க. சோ அதத்தான் அங்கன சொல்றாங்க. அடுத்தது ஆர் யூ பார்ட் ஆஃப் நெட்வொர்க் தட் ஒன்ஸ் எல்ஸ் இன்வால்வ்ட் இன். அப்ப அதாவது வந்து இப்ப இந்த நெட்வொர்க் நாங்க இந்த டெக்னாலஜி அதுகள வந்து நீங்க சரியா யூஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தா கூட அதெல்லாம் கூட ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். வீக்னஸ். இப்ப இந்த வீக்னஸ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே. வீக்னஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து உங்கட்ட இருக்க பலவீனம். நீங்க எந்த செய்றதுல நம்பிக்கை இல்லாட்டி வந்து அது உண்மையாலுமே வந்து எந்த இது வந்து நீங்க ரொம்ப தவிர்க்கிறீங்க. அதாவது வந்து இல்ல உங்களால வந்து ஒரு வீக்னஸ்னா, ஐயோ! அந்த வொர்க் வந்து சரி வராது. அந்த வொர்க் சக்சஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு வீக்னஸ் இருக்கு. வாட் டாஸ்க் டூ யூ யூசுவலி அவாய்ட். நீங்க அந்த எந்த டாஸ்க்க ரொம்ப அவாய்ட் பண்ணீங்க. அது உங்களுக்கு வீக்னஸ். ஒரு மேனேஜர் தாராரு, ஒரு என்ன சொல்றது, ஒரு பிஆர் ரிலேஷன்ஷிப்ப டெவலப்மென்ட் பண்ணிக்கலாம். அதாவது பெர்சனாலிட்டி சாரி ரிலேஷன்ஷிப், பப்ளிக் ரிலேஷன்ஸ் சொல்றது பிஆர். அப்ப நீங்க அப்படி இல்லாட்டி ஒரு கிளையன்ட் விசிட் போக சொல்றாரு. ஸோ நீங்க கிளையன்ட் விசிட் மாட்டீங்க. ஒரு பிரசன்டேஷன் நீங்க குரூப் பிரசன்டேஷன் ஒண்ணு செய்றீங்க. அதுல நீங்க தான் பெஸ்ட் டாபிக் நீங்க பேசணும்னு சொல்றீங்க. நீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணா உண்மையாலுமே அது உங்களோட வீக்னஸ். நீங்க என்னைக்கு நீங்க அத அவாய்ட் பண்ணி என்னைக்கு கற்றுக்கொள்ள போறீங்க? ஒரு சிலவங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து பேசுறது கூட நீங்க இங்கிலீஷ்ல பேசாட்டி நீங்க என்னைக்கு இங்கிலீஷ வந்து கற்றுக்கொள்ள போறீங்க? நீங்க என்னைக்குமே வந்து ஒரு விஷயத்துக்கு நீங்க பயந்து ஒதுங்கி, ஒதுங்கி இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா வந்து நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு வந்து அத என்னைக்குமே லேர்ன் பண்ணிக்கொள்ள முடியாது. நீங்க இந்த நீங்க அந்த மிஸ்டேக் ஆகி பிழைகள் விட விட தான் பிழைகள் என்ன சொல்றது? பிழைகள் வந்து நீங்க தோல்விகள் சந்திக்க சந்திக்க தான் வெற்றிய நோக்கி அடைய முடியும். இது வந்து இந்த அசைன்மென்ட் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு மோட்டிவேஷன் ஒரு அசைன்மென்ட் அப்படி இல்லாட்டி ஒரு என்ன சொல்றது? ஒரு சைக்காலஜிக்கல் மாரி ஒரு அசைன்மென்ட் ஒண்ணு. சோ எனக்கு அந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து சொல்றதுன்னா, இந்த மாரியான எக்ஸாம்பிள் தான் சொல்லவும் இயலும். வாட் வில் வாட் வில் த பீப்பிள் அரவுண்ட் யூ சீ யுவர் வீக்னஸ். அதாவது மத்தவங்களோட வீக்னஸ் என்ன பார்க்குறாங்க? நீங்க வந்து அதிகமா ட்ரிங்க் பண்ற ஒருத்தரா? அப்படி இல்ல நீங்க கொஞ்சம் அ என்ன சொல்றது? யாரோடையும் வொர்க் கமிட்டட் என்ன சொல்றது? ஒரு ரிலேஷன்ஷிப்ல இல்லாத அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய, கோவப்படக்கூடியவர் அப்படியா இருந்தா, அந்த என்னைக்குமே வந்து மக்கள் வந்து என்ன சொல்றது? சமூகம் வந்து எங்கட குறைகள தான் தேடும். தங்கட்ட குறைகள வந்து வச்சுக்கொண்டு அடுத்தவங்களோட குறைகள தான் தேடும். அப்ப நாங்க எங்கட வீக்னஸா இருக்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, மத்தவங்க வந்து அந்த எங்கிட்ட இருக்க வீக்னஸ வந்து அவங்க ஒரு ஸ்ட்ரென்த்தா பயன்படுத்திக் கொள்வாங்க. நாங்க அது இயலாது, இது இயலாதுன்னு சொல்லியிருந்தா, அவங்க ஓகே அவருக்கு தான் இயலாதுன்னு சொல்றாரே, நான் செஞ்சு காட்டுறேன், நான் செஞ்சு தாரேன். அந்த மைண்ட் செட். நீங்க ஆபீஸ்ல வொர்க் பண்ணியிருப்பீங்க. ஆபீஸ்ல வொர்க் பண்றவங்க நெறைய பேர் இருப்பீங்க. அப்படி இல்லாட்டி ஸ்கூல்ல கூட எடுத்துக்கோங்களேன். ஓகே அந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து இல்ல நான் செய்றேன் மிஸ். நான் இன்றைக்கு இந்த விஷயத்த செஞ்சு கொண்டு வரேன். நான் ஒரு டைம் டேபிள் செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லுவோம். ஆனா நீங்க இயலாதுன்னு சொல்லி சொன்னா, நீங்க என்னைக்குமே பேக்வேர்டா தான் போய் கொண்டே இருப்பீங்க. என்னைக்குமே ஃபார்வர்ட் ஆக மாட்டீங்க. ஆர் யூ கம்ப்ளீட்லி கான்ஃபிடென்ட் இன் யூர் எடுகேஷன் அண்ட் ஸ்கில் ட்ரெய்னிங்? இஃப் நாட் வை ஆர் யூ வீக்கஸ்ட்? அப்படி நீங்க சொல்லலாம். அதாவது வந்து நீங்க நல்லா படிச்சு நீங்க வந்து உங்களோட ஓகே நீங்க இவ்வளவு தூரத்துக்கு படிச்சிருக்கிறது வந்து ஓகேயா? இன்னும் எவ்வளோ படிக்க இருக்கு. ஸோ அது கூட வீக்னஸா நீங்க என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அதெல்லாம் கற்றுக்கொள்ளாட்டி கூட இன்னும் நெறைய விஷயங்கள் நாங்க வந்து இப்ப லேர்னிங்ன்னு சொல்ற விஷயம் ரொம்ப பெரியது.
பெரிய கடல் மாதிரி. நாங்க இவ்வளவு ஓகே நான் டிகிரியோட நான் எல்லாம் படிச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லியிருந்தா இல்லையே. டிகிரியோட அடுத்து எவ்வளவு நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு. படிப்புன்னு மட்டும் இல்ல நான் லேர்ன் பண்ணிக்கொள்ளணும். நான் படிப்பு நாலேட்ஜ் மட்டும் இல்ல லேர்ன் பண்றது. அதை விட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கொள்ள இருக்கு. அந்த விஷயங்களை நான் எப்படி கற்றுக்கொள்ளணும்? அப்படி எனக்கு இப்ப நீங்க வந்து என்னதான் நல்லா படிச்சிருந்தாலும் வேலை ஒரு சொசைட்டில போயிட்டு நீங்க ஒரு சரியான ஆட்டிடியூட் சரியான ஒரு பிஹேவியர்ல இருக்க தெரியாட்டி. ஸோ நாங்க படிச்ச படிப்பு வந்து யூஸ் ஆகாம யூஸ் பண்ணிக்கொள்ள தெரிஞ்சுக்கொள்ளணும் சரியான முறையில. அதுதான் வாட் ஆர் த நெகட்டிவ் வொர்க் ஹேபிட் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு வந்து இப்ப அதாவது வந்து அடுத்தது வந்து இதே மாதிரியான பழக்கவழக்கங்கள். நீங்க லேட்டா ஆஃபீஸ் போறவங்களா இருப்பீங்க. சரியா அடிக்கடி லீவ் எடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. கோபம் வாரது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, அந்த மாரி யாருக்கும் ஹெல்ப் பண்ணாதது. அது எல்லாமே வந்து உங்களோட வீக்னஸா தான் இருக்கும். ஸோ இங்க வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்கனால கண்டிப்பா நீங்க அந்த வீக்னஸ்ங்கிற விஷயங்களை வந்து கண்டிப்பா எழுதியே தான் காட்டணும். ஒரு சில எப்ரசல்ல பாருங்க கேட்பாங்க. இப்ப எங்கட ஆஃபீஸ் எப்ரசல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கும். வாட் ஆர் த வாட் ஆர் this one period you have the mistake. What do you have mistake? என்னென்ன மிஸ்டேக் உங்ககிட்ட இருந்துச்சு. ஸோ அதை எப்படி வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணி கொண்டீங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை வந்து யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ அதெல்லாமே இருக்கு. நீங்க என்னென்ன கற்றுக்கொண்டீங்க. ஸோ ஓகே கொஞ்சம் இருங்க. 1 minute. ஓகே இந்த பாருங்க. வாட் ஆர் யூ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்? வாட் ஹேவ் டன் யுவர் எட்ஜஸ் ஆஃப் தோஸ்? பாருங்க இதெல்லாம் கேட்குறாங்க. ஸ்ட்ரென்த் என்ன? வீக்னஸ் என்ன? வாட் மெட்டீரியல் மெத்தட் யூ ஹேவ் யூஸ் டூயிங் த பாஸ்ட் டுவெல். அப்போ அதாவது அவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் இருக்கு. அப்படி இல்லாட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கொள்ள, த்ரெட்ஸ் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கொள்ள என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது, டூ யூ ஹேவ் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் தட் ஆல் யூ பேக் இன் யுவர் ஃபீல்ட்? ஓகே. அடுத்த விஷயம் என்னது? உங்கள் துறையில உங்கள வந்து தடுத்து நிற்கும் பண்புகள் என்ன? பெர்சனாலிட்டி ஆளுமை பண்புகள் என்னன்னு உங்கள தடுத்து நிறுத்துது? அதாவது வந்து உங்கள்ட்ட வந்து அ நாங்க வந்து நெறைய பேர் வந்து பேசுறதில்ல. எங்கேயாவது ஸ்டேஜ்ல போயிட்டு ஓகே பேசுங்க, ஒரு பிரசன்டேஷன் செய்யுங்க. எத்தன பேர் இதுல வந்து உங்களோட ஆஃபீஸ்ல உள்ளவங்களுக்கு ஒரு ட்ரெய்னிங் நீங்க வந்து இப்ப வந்து சம்டைம்ஸ் மேனேஜர் பொசிஷன்ல இருக்கலாம். ஒரு எக்ஸிகியூட்டிவ், ஒரு சீனியர் எக்ஸிகியூட்டிவ் பொசிஷன்ல இருக்கலாம். நான் அசிஸ்டன்ட் கிளரிக்கல் லெவல்ல இருக்கவங்கள வந்து அவாய்ட் அ அ இருக்கவங்கள சொல்லல. ஸோ நீங்க ஒரு பொசிஷன் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து இன்னும் பயமா இருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு ஒருத்தருக்கு ட்ரெய்னிங் செய்றது, ஒருத்தர் பேசுறது, ஒரு சிடிஓ, சிஓட வந்து கதைக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட வீக்னஸ். அந்த வீக்னஸ் வந்து உங்கள என்னைக்குமே வந்து என்ன செய்ய விடாதுன்னு சொல்லி சொன்னா, முன்னுக்கு கொண்டு போக விடாது. ஸோ முடியுமான்னு மட்டும் நாங்க வீக்னஸ் என்ன செய்யணும்? ரெடியூஸ் பண்ணிக்கொள்ள பார்க்கணும். ஓகே. அடுத்த விஷயம். அடுத்தது இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆப்பர்ச்சுனிட்டீஸ். உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன? அதாவது வந்து ஒரு டெக்னாலஜி. வாட் நியூ டெக்னாலஜி கேன் ஹெல்ப் யூ? ஓர் குட் யூ ஹெல்ப் அதர் ஃப்ரம் பீப்பிள் வியா இன்டர்நெட்? நாங்க இப்போ ஒரு விஷயம் ஒரு 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 என்ன சொல்றது? ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஒண்ணு ஆகக்குள்ள, அந்த சேஞ்சஸ வந்து நாங்க ஆப்பர்ச்சுனிட்டீஸா தான் பார்க்கணும். கோவிட்-19 வந்துச்சு. எத்தன பேர் அத ஆப்பர்ச்சுனிட்டீஸா எடுத்துக்கொண்டாங்க? பாம் பிளாஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டீஸ எப்படி அத யூஸ் பண்ணிக்கொள்றது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இது நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அத வந்து நீங்க என்னைக்கும் யோசிக்கணும். ஓகே இந்த விஷயம் எங்களுக்கு நல்லதுக்கு தான் நடக்குது. ஸோ நான் அத எப்படி ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து யூஸ் பண்ணிக்கொள்றதுன்னு சொல்லி தான் நீங்க பார்க்கணும். ஓகே இப்ப உதாரணம் சொல்லுவோமே, இப்ப வந்து கேம்பஸ்ல வந்து ஒரு 3, 4 மாசமா வந்து லீவ். ஸோ லீவ்னா ஸ்ட்ரைக். ஸோ அந்த ஸ்ட்ரைக்ல வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அத வந்து நீங்க எவ்வளவு பேர் சந்தர்ப்பம் பயன்படுத்திக்கணும். அந்த டைம் பீரியட்குள்ள ஏதாவது ஆன்லைன்ல கோர்ஸ் படிச்சிருக்கலாம். அந்த டைம் பீரியட்குள்ள ஃபுல்லா அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்குள்ள சப்ஜெக்ட்களையும் நல்லா கவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கலாம் படிச்சு. ஸோ கடைசி டைம்ல தான் எல்லாரும் படிச்சீங்க. ஸோ அதத்தான் இங்க நான் சொல்றது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்ள தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? உங்களோட தொழில் அதாவது வந்து இஃப் இஸ் யுவர் இண்டஸ்ட்ரி குரோவிங் உங்களோட உங்களோட தொழில் வளர்ச்சி அடையுதா? நாங்க செல்ஃப் என்டர்பிரினியர்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது பிசினஸ் வளர்ச்சி அடையுதா? நாங்க என்னைக்குமே ஐயோ! பிசினஸ் இல்லன்னு சொல்லி இல்ல. நீங்க அந்த பிசினஸ க்ரோ பண்ணிக்கொள்ள என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குன்னு சொல்லி நீங்க தேடி பார்க்கணும். சந்தர்ப்பங்கள நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும்.
ஓகே. அதாவது எனக்கு படிக்க ஆசை. ஆனா படிக்கிறதுக்கான வசதி இல்லன்னு சொல்ல முடியாது. நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்தி ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகே நான் என்ட வொர்க் பேலன்ஸ் இப்படித்தான். என்ட பெர்சனல் லைஃப் வந்து இப்படித்தான். ஓகே. ஸோ நான் இத பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு எப்படி நான் என்ன படிக்கலாம்? என்ன மாரி செஞ்சு கொள்ளணும்? நீங்க தான் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். டூ யூ ஹேவ் அ அதெல்லாம் நெட்வொர்க் ஸ்ட்ராட்டஜிய பத்தி தான். வாட் த ட்ரெண்ட் ஆஃப் மேனேஜ்மென்ட் அதர்வைஸ் தி சீனியர் கம்பெனி? ஹவ் கேன் யூ டேக் தி அட்வான்ஸ் ஆஃப் தெம்? அதாவது வந்து புதிய மாற்றங்கள். இப்ப நீங்க மார்க்கெட்லயா இருக்கலாம். நீங்க வேலை செய்ற ஆர்கனைசேஷன்ல ஏதாவது நியூ சேஞ்சஸ் ஆகலாம். அந்த சேஞ்ச்க்கு எப்படி அடாப்ட் ஆகுறீங்க? ஸோ அத எப்படி நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கொள்றீங்க? உங்களுக்கு மாத்திக்கொள்றீங்க. இப்போ ஆன்லைன்ல பாருங்க நெறைய கம்பெனிஸ் வந்து கோவிட் டைம்ல வந்து ஓகே வொர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்ட கொண்டு வந்தாங்க. ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் லேர்னிங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எங்கட ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து நாங்க பயன்படுத்திக் கொள்ற விதத்துல தான் இருக்கு. சந்தர்ப்பத்த வந்து நாங்க என்ன செய்யக்கூடாது? நழுவ விடக்கூடாது. நாங்க சொல்லுவோம், "காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ன்னு" சொல்லி. அப்ப நாங்க என்ன செய்யணும்? முடியுமான மட்டும் அந்த எங்களுக்கு தார ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து சரியா யூஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ ஓகே, நான் வந்து இப்ப கிளாஸ் எடுத்து கொண்டு போறேன். எனக்கு ஸ்டூடண்ட்ஸ் வராங்கன்னு சொல்லி சொன்னா, நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து எப்படி பயன்படுத்திக் கொள்ளணும்? நல்லா பயன்படுத்திக் கொள்ளணும். ஸ்டூடண்ட்ஸ்க்கு நல்லா விளங்கப்படுத்தணும். எவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்கு வந்து விஷயங்கள வந்து நான் குடுக்க முடியுமோ, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாலேட்ஜபிளா நான் குடுக்கணும். ஸோ அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். மத்தது நாங்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து தேடி போய்க்கொண்டே இருக்கணும். இந்த நாள் நாங்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ தேடணும். ஓகே, எனக்கு நான் இப்ப படிச்சிருக்கிறதுக்கு எனக்கு எங்க சான்ஸ் இருக்கு? எங்க வேலை கிடைக்கலாம்? எங்க எனக்கு வேலை எடுக்க முடியும்? ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ பார்த்துக்கொண்டே இருக்கணும். டூ யூ கஸ்டமர் ஓ வாண்ட் கம்ப்ளைண்ட் அபௌட் சம்திங் யுவர் கம்பெனி? If your company, if so, could you create opportunity the offering the solution? அதாவது வந்து நீங்க ஒரு நிறுவனம், ஒரு தொழில் துறையில வந்து போட்டியாளரா இருக்காங்க, அப்படி இல்லாட்டி வழங்குனரா இருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, ஸோ அவங்கள்ல அதாவது வந்து அவங்க ஏதாவது தவறு விடுறாங்களா? அந்த தவறு மிஸ்டேக் விட்டா அத நீங்க எப்படி சரி பண்ணி கொள்றீங்க? ஸோ அந்த மாரியான விஷயங்கள். ஸோ, அடுத்தது உங்கள் நாங்க அடுத்த சொல்லுவோம். நான் உங்களோட இடத்த வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஃபில் பண்ண குடுக்காத அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ வந்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதா இருக்கணும். இப்போ உங்களோட நாளைக்கே வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு தாராங்க. அப்படி இல்லாட்டி ஒரு டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஓகே, எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் வொர்க் பண்ண முடியும். பாருங்க ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ல ஆல் ரவுண்டர்ன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. ஸோ எந்த வொர்க்க குடுத்தாலும் அவரால செய்ய முடியும். ஸோ அவருக்கான காரணம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, அவரு வார ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து பயன்படுத்திக் கொள்றார்ன்னு சொல்லி அர்த்தம். நாங்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ பயன்படுத்த தான் எங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்ங்கிற விஷயம் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, இன்கிரீஸ் ஆகும். நாங்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து பயன்படுத்தாட்டி, வீக்னஸ் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா, அப்படியே எங்கள வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து அகைன்ஸ்ட் த்ரெட்ஸா மாறி வீக்னஸா மாறி, வீக்னஸ் வந்து எங்கள த்ரெட்ஸுக்கு கொண்டு போய் விட்டுரும். அடுத்தது த்ரெட்ஸ். இதத்தான் சொல்றது அச்சுறுத்தல்கள்னு சொல்லி. அதாவது வந்து நீங்க வேலையில இப்ப இருக்கிற வேலையில வந்து என்னென்ன த்ரெட்ஸ் இருக்கும் உங்களுக்கு? ஓகே, இந்த வேலைகள செஞ்சு கொள்ள முடியாதா? அந்த வேலையில அடிக்கடி அதாவது வந்து அது ஒரு ஃபாரினர் கம்பெனியா இருந்தா, அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் இஷ்யூஸா இருக்கலாம். அது கூட ஒரு த்ரெட்ஸா இருக்கலாம். சரியா? அடுத்தது ஊ ஊழியர் யாராவது உங்களோட வந்து உங்களோட பிளான்க்கு வந்து எகெயின்ஸ்ட்டா இருக்காங்களா? மேனேஜர் உங்களோட சரியான முறையில வந்து கோஆர்டினேட்ல இல்லையா? ஸோ உங்களோட வேலைகளுக்கு வந்து தேவையான டைம் உங்களுக்கு குடுக்குறாங்களா? உங்களோட டாஸ்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணி கொள்றதுக்கு. அதாவது ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்து நெறைய கான்ஃப்ளிக்ட் இருக்குதா? அதெல்லாம் த்ரெட்ஸ். அந்த த்ரெட்ஸ் எல்லாம் நீங்க எப்படி அவாய்ட் பண்ண போறீங்க? சரியா? அது மட்டும் இல்லாம, உங்களோட அந்த வீக்னஸ் கூட ஒரு த்ரெட்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த த்ரெட்ஸ் வரதுன்னு சொல்றத என்னைக்குமே நீங்க நினைக்க வேணாம், அவுட் ஆஃப் சிட்யூவேஷன்ல இருந்து, வெளியக காரணியில இருந்து, அவுட் ஸ்டேஷன்ல இருந்து தான் வருதுன்னு சொல்லி. உங்களுக்குள்ள இன்டர்னலா இருந்த வீக்னஸ்னால கூட த்ரெட்ஸ்ங்க வரக்கூடியதா இருக்கும். நீங்க சரியா வொர்க்க செஞ்சு கொண்டு போனா, உங்களுக்கு எவ்வளோ டாஸ்க் குடுத்தாலும் உங்களால செஞ்சு கொண்டு போக முடியதா இருக்கணும். நீங்க எல்லாரோடையும் நல்ல முறையில சகஜமா பேசி பழகுனா, உங்களோட யாரு கான்ஃப்ளிக்ட்க்கு வருவா? ஸோ நீங்க மேனேஜர் சொல்ற டாஸ்க்க சரியா முடிச்சீங்கன்னா, உங்களோட வேலைக்கு நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் அங்க உங்களுக்கு எந்த ஒரு பயனுமே இல்ல. சரியா? அதுதான் நாங்க த்ரெட்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. ஸோ சம் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்க குடுத்திருக்கேன். ஸ்ட்ரெங்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ்னா என்னதுன்னு சொல்லி பாருங்க. உதாரணத்துக்கு இங்க நான் சொல்லியிருக்கேன். ஐ அம் வெரி கிரியேட்டிவ் பெர்சனா இருக்கிறது. கம்யூனிகேட்டட் வெல் வித் மை கிளையன்ட்ஸ் அண்ட் அ ட டீம். எபிலிட்டி டூ ஸோ உங்கள கேட்பாங்க. ஒரு சிலவங்க கேட்பாங்க பாருங்க, இன்டர்வியூக்கு போனோனே, "புத்தா வை ஆர் யூ செலக்டிங் திஸ் கம்பெனி? வை வை நீட் ஃபார் ஹையரிங் யூன்னு" சொல்லி கேட்பாங்க. ஏன்னா உங்கள தெரிவு செய்யணும்னு கேட்பாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? "இல்ல நான் என்ன சும்மா நாங்க அந்த மீம்ஸ்ல மாரி நீ தான் வேலை போட்டிருந்த அதனால தான் வந்தேன்னு சொல்லிடுமா?" இல்ல. என்கிட்ட இருக்க அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. எனக்கு இப்படி இப்படி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து என்னால வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். அப்ப நான் அந்த ஸ்ட்ரென்த்த யூஸ் பண்ணணும் உங்கள கம்பெனில. அதனால தான் நான் அந்த ஜாப்ப வந்து நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதுதான் குட் கொஸ்டின்.
சரியா? இப்ப யாரும் இனி ஒரு இன்டர்வியூ போகக்குள்ள ஏன் நான் உங்கள செலக்ட் பண்ணணும்னு கேட்டா, இல்ல நீங்க சமாளிக்க தேவையில்ல. டைரக்ட்டா சொல்லலாம். என்கிட்ட இந்த இந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்கு. நீங்க அந்த ஸ்ட்ரென்த்த சரியா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் உங்களோட கம்பெனில. அதனால நீங்க கண்டிப்பா செலக்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி. நீங்க செலக்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்ல முடியும். வீக்னஸ் பாருங்க. ஐ ஹேவ் எ ஸ்ட்ராங் கம்ப்ரசிவ் நீட் திங்க் ஆஃப் த குயிக்லி. அதாவது வந்து ஒரு சிலவங்க வந்து டக்குனு முடிவு எடுக்கிறது. அதெல்லாம் கூட ஒரு சில வீக்னஸா இருக்கும். ஒரு சிலவங்க வந்து முடிவு ஆறுதலா எடுக்கிறது. அது ஒரு வீக்னஸ். டிசிஷன் மேக்கிங். மத்தது வந்து யாரும் சொல்றதும் கேட்காம இருக்கிறது கூட வீக்னஸ் தான். ஒரு ஆர்கனைசேஷன்னா, ஒரு ஃபேமிலியா இருந்தா கூட, ஃபேமிலில இப்ப நாங்க வந்து ஒரு 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 டிசிஷன் எடுக்கிறேன்னா, ஓகே அம்மாட்ட கேட்கணும், அப்பாட்ட கேட்கணும், வீட்டு சகோதரன்ட்ட கேட்கணும். அப்படி இல்லாட்டி வீட்லயே அப்பா ஒரு டிசிஷன் எடுக்கணும் பாருங்க. சம்டைம்ஸ் ஒரு சில வீடுங்கள்ல இருக்கு. ஓகே அம்மாட்ட கேட்கிறது, வீட்ல மத்தவங்க யாரும் இருந்தா கேட்கிறது, வீட்ல அவங்கட அப்பாட அப்பா, அம்மா இருந்தா கூட அவங்களோட நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது நல்லமான்னு சொல்லி. ஸோ அதெல்லாமே வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தானது. ஸோ எங்களோட வீக்னஸ் நாங்க அப்படி யார்ட்டயும் தீர்மானம் கேட்காம எடுக்கிறது, எங்கட வேலைய நாங்க பேசாம செஞ்சு கொண்டு போறது. நாங்க தனியா இருந்து வேலை செஞ்சு கொண்டு போலாம். சம்டைம்ஸ் எங்களுக்கு அதுல இருக்கிற மிஸ்டேக் எங்கட கண்ணுக்கு டைரக்ட்டா தெரியாம கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கும். சரியா? அப்ப முடியுமான மட்டும் நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அந்த மாரி வீக்னஸ் எல்லாம் குறைச்சுக் கொள்ள பார்க்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து பயன்படுத்திக் கொள்றீங்க?
ஓகே. ஸோ இந்த அசைன்மெண்ட்ல எக்ஸாம்பிள்ஸ் அந்த ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டீஸ், த்ரெட்ஸ் நான் எக்ஸாம்பிளும் குடுத்துருக்கேன். இதுக எல்லாத்தையும் நல்லபடியா போட்டு அசைன்மெண்ட்ட செஞ்சு கொள்ளுங்க. ஏதாவது இஷ்யூ சாம்பிள் ஆன்ஸரும் ப்ரொவைட் பண்றேன். ஏதாவது இஷ்யூஸ்னா நீங்க கால் பண்ணுங்க என்கிட்ட. ஓகே. தேங்க் யூ.